வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவலியாய குணங்களில் நின்று கருவலியாய கணக்கை அறுக்க வருமலி வளமாக அறிவு அறிந்து அன்பு வழி அருளும் குருவே பணிகின்றேன். குரு வாழ்க, குருவே துணை. இணையத்தில் இணைந்துள்ள சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் மற்றும் தொழில்நுட்பத்துறை நிர்வாகிகள், ஒருங்கிணைப்பாளர்கள் ஒவ்வொருவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டு. பகடையை வைத்து ஆடுவதை போன்றது வாழ்க்கை. நீங்கள் விரும்புவது விழாவிட்டால் தற்செயலாக விழுந்ததை வைத்து உங்கள் திறமையால் ஈடு செய்து வெற்றி அடைய வேண்டும். இப்படி ஒரு அறிஞர் வாழ்க்கையை பற்றி சொல்லியிருக்கார். வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டு, அது நமக்கு புரிகிறது. அந்த விளையாட்டுல நம்ம ஒரு முறை அந்த கேம்ல நாம வெற்றி அடைய முடியும். ஆனால் வாழ்க்கை என்கிற விளையாட்டுல தினமும் நாம் வெற்றி பெற வேண்டும். அந்த வெற்றி பெறுவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும்? முதல்ல எத்தனை ஆண்டுகள் ஆகும்ங்கிற அந்த தலைப்பு, இதுதான் நம்முடைய சிந்தனை தலைப்பு. எத்தனை ஆண்டுகள் ஆகும்னு கேட்ட உடனே எதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள் வரும். முதல்ல கேள்வியை சரியாக புரிந்து கொள்வோம். பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சு 4 வருஷம் ஆச்சு, இன்னும் மாப்பிள்ளை கிடைக்கல. இல்ல பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு, குழந்தை இன்னமும் அவர்களுக்கு கிடைக்கல. வீட்டுக்காரர் 18 வருஷமா புகை பிடிச்சிட்டு இருக்காரு, நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அதை மட்டும் பேசாதேங்காரு. எத்தனை ஆண்டுகள் ஆகும் அவர் அதை நிப்பாட்டுவதற்கு? பையன் பிஇ முடிச்சிட்டான், ஆனா இன்னும் வேலை கிடைக்கல, 3 வருஷமா வேலை தேடிட்டு இருக்கான், எத்தனை ஆண்டுகள் ஆகும்? 10 வருஷமா மாடா வேலை பார்த்துட்டு இருக்கேன், பதவி உயர்வு இன்னும் வரல, எத்தனை ஆண்டுகள் ஆகும்? வாயை திறந்தாலேயே ஒய்ஃப்ட சண்டை வந்துருது, எப்பதான் சமாதானமாகும்? எவ்வளவு காலங்கள் இதற்கு ஆகும்? எத்தனை ஆண்டுகள் ஆகும்? இப்படி ஒரு சாதாரண விஷயமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு குறிக்கோளாக இருந்தாலும் இந்த கேள்வி நம் மனதிற்குள் எழுவது என்பது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். அது எத்தனை ஆண்டுகளோ, எத்தனை மாதங்களோ, எத்தனை காலங்கள் என்பது ஒரு பொருத்தமான வார்த்தையாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த கேள்விக்கான பதிலை நோக்கிய ஒரு தெளிவான சிந்தனையைத்தான் நாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம். என்னென்ன சிந்திக்க? எத்தனை ஆண்டுகள் ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதில், ஒரு சாதாரண மனிதனின் பார்வையில் இதற்குண்டான பதில் என்ன? இரண்டாவது, வேதாத்திரியத்துல பயணம் செய்து கொண்டிருக்கிற நாம் வேதாத்திரிய தத்துவத்தின் அடிப்படையில் இந்த கேள்விக்கு பதில் என்னவாக இருக்கும்? அது இரண்டாவது. மூன்றாவது பார்வை, மகான்கள் அவர்களுடைய பார்வையில இந்த கேள்விக்கான பதில் என்னவாக இருக்கும்? நான் ஒரே ஒரு மகானுடைய பதிலை மட்டும் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். நாலாவதாக, மகரிஷி அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கேள்வி அவருடைய வாழ்க்கையில எழாமலா இருந்திருக்கும்? அப்படி எழுந்திருந்தால் அவருடைய பதில் என்னவாக இருக்கும்? அவர் ஒரு கவிதை இருக்கு, அதையும் நம்ம கடைசியா சிந்திக்கிறோம். இத்தனையும் நாம அடுத்த ஒரு 45 நிமிஷம் பார்க்கணும். இப்போ எத்தனை ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறோம். ஒரு சாதாரண மனிதனின் பார்வையில் இதற்குண்டான பதில் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது முதல் கோணம். பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பெரியவர் நிற்கிறாரு, ஒருத்தர் வாராரு, நடந்து வாராரு, அவற்றை கேட்கிறாரு, நான் இப்படியே நடந்து போனால் ரயில்வே ஸ்டேஷன் போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்கிறார். அவரு எனக்கு தெரியாது அப்படிங்கிறார். நீங்க இந்த ஊர் தானே சார்? ஆமா, இந்த ஊர் தான். இன்னும் இது கூட தெரியாதா சார்? ரயில்வே ஸ்டேஷன் போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்கிறேன். தெரியாது தம்பி அப்படின்ட்டார். இவரு அவரை விட்டுட்டு இன்னொருத்தட்ட கேட்கலான்னு போறாரு. கொஞ்சம் தூரம் ஒரு 10 செகண்ட், ஒரு 10 8 வச்ச உடனே தம்பி அப்படின்னு கூப்பிட்டாரு. என்ன ஆகும்? நீங்க இந்த ஸ்பீடுல நடந்தீங்கன்னா 12 நிமிஷத்துல நீங்க ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம் அப்படிங்கிறார். இதை ஏன் முதலே சொல்லலை அப்படிங்கிறாரு. நீ எப்படி ஃபாஸ்டா நடக்க மெதுவா நடக்கான்னு எனக்கு எப்படி தெரியும்? அதை வச்சுதான் நான் சொல்லணும். 12 நிமிஷம் துல்லியமா சொல்றாரு. இப்போ ஒரு சாதாரண மனிதனின் பார்வையில் நாம எதை அடைய வேண்டும் என்றாலும், எதை நாம சாதிக்க வேண்டும் என்றாலும் அதற்கு எத்தனை காலங்கள் ஆகும் என்ற ஒரு கேள்வி இருக்குமானால், அந்த கேள்விக்கு உண்டான பதில் நம்முடைய திறமையையும் நம்முடைய முயற்சியையும் பொறுத்து அந்த
வருடங்களோ, காலங்கள் ஆகும். அப்படிங்கிறது ஒரு சாதாரண மனிதனின் பார்வையில் இருக்கக்கூடிய பதில். இப்ப நாம கொஞ்சம் ஆழமா சிந்திக்கிற ஒரு பக்குவம் நமக்கு இருக்குன்னு சொன்னால், "சார், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் புரியுது. பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. இன்னும் குழந்தை பாக்கியம் இல்ல. இதுல என்ன பெருசா திறமை இருக்கு? இதுல என்ன பெருசா முயற்சி இருக்கு? எல்லாரும் முயற்சி பண்றது தானே! இதுல என்ன பெரிய உங்க முயற்சியும், உங்க திறமையும் இது எத்தனை காலங்கள் ஆகும்னு சொல்றதுக்கு?" இங்க நாம வேதாத்திரிய பார்வையில 2வது கோணத்துல நாம பார்க்க ஆரம்பிச்சா தான், வேதாத்திரியத்தை முழுமையாக புரிந்து கொண்டால், இந்த 2வது கோணத்துல இதற்கு ஒரு பதில் நமக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவு கிடைக்கும். என்ன தெளிவு கிடைக்கும்? ஆமா, நாம எதை எதெல்லாம் சாதிக்கணுமோ, எதை எதெல்லாம் நாம நினைக்கணும், சாதிக்கணும்னு நினைச்சு முயற்சி செய்றோமோ, அதற்கு நம்முடைய முயற்சி, நம்முடைய திறமை ரொம்ப முக்கியம். ஆனால் சக்தியில இருக்கிறது தான் அகப்பையில வரும் அப்படின்னு பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நம்முடைய கர்ம வினைகள் என்ன இருக்கோ, அதற்கு தகுந்த மாரி தான் நம்முடைய வாழ்க்கையிலே இன்பம், துன்பம் என்பது வந்து கொண்டே இருக்கும். அவருக்கு 5 வருஷம் ஆச்சு குழந்தை பிறக்கல. 18 வருஷமா இவர் புகைப்பிடிக்கிறாரு. ஆனா வீட்டு அம்மாவால சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, நிறுத்த மாட்டேங்கிறாரு. எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, எந்த குறிக்கோளாக இருந்தாலும் சரி, கர்மான்னு ஒண்ணு இருக்கு. அது அப்ரூவல் பண்ணுனா தான் அது நடக்கும். நீங்க என்ன முயற்சி எடுத்தாலும் சரி, எவ்வளவு பெரிய திறமைகள் இருந்தாலும் சரி, அப்படின்னு நம்ம வேதாத்திரியத்துக்குள்ள வந்த உடனே கர்மய்யம், பதிவுகள், கர்மா இது இத்தனையும் நமக்கு முதல்ல இது ஒரு காரணமாக இருக்கலாம். இது எத்தனை காலம் ஆகுங்கிறது தெரியாம இருக்கிறதுக்கு இது ஒரு காரணமா இருக்கலாம்னு நமக்கு தோணும். ஆனா இன்னமும் கொஞ்சம் வேதாத்திரியத்த ஆழமா யோசிக்க ஆரம்பிச்சுட்டோன்னா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். சட்டியில இருக்கிறது தான் அகப்பையில வரும். ஆனா சட்டியில என்ன இருக்கோ, என்ன இல்லையோ, எனக்கு வேணுங்கிற சாப்பாட நானே உருவாக்கிக் கொள்ள முடியுமே! அதத்தானே மகரிஷி அவர்கள் சிற்றறிவு கேட்டால் பேரறிவு கொடுக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. விதியை மதியால் வெல்லலாம்னு மகரிஷி மட்டுமில்ல எல்லா மகான்களும் சொல்லியிருக்கிறாங்களே. வள்ளுவர் என்னடான்னா, "வேண்டிய வேண்டியாங்கு எய்த்தலன் செய் தவம் ஈர்" உனக்கு என்ன வேணும், எவ்வளவு வேணும், எப்ப வேணும், எங்க இருந்து வேணும், எந்த தரத்துல வேணும். அப்படியே வாங்கிக்கலாம்னு சொல்லி இருக்கிறாரே. விவேகானந்தர் யூ கேன் அச்சீவ் வாழ்க்கையில எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம்ங்கிறார். அப்ப இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அப்போ எத்தனை ஆண்டுகள் ஆகும் ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கோ, மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கோ, பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கோ, ஒரு வீட 2 கோடியில கட்டுறதுக்கோ, எத்தனை ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், விதி என்ன வேணாலும் இருக்கட்டும். அந்த மதியை பயன்படுத்தினால் கண்டிப்பாக விதியை வெல்ல முடியும் என்றால், எத்தனை ஆண்டு காலம் ஆகும்? இப்ப வேதாத்திரியத்துல 2வது பாயிண்ட் ஆஃப் வியூல இப்படி ஒரு விதி, கர்மான்னு ஒண்ணு இருக்கு. அவருடைய முயற்சி, திறமைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி ஒண்ணு இருக்கு. அப்படியே இருந்தாலும், அதை மதியால் வெல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு வழிமுறைகளையும், அதற்கு தேவையான விளக்கங்களையும், பயிற்சிகளையும் மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் எத்தனை காலம் ஆகும்? இது ஒரு கேள்வி. இப்போ இத இந்த கேள்விக்கு ஒவ்வொரு கேள்விக்கும் நாம பார்த்த அந்த கேள்விகளுக்கு உண்டான பதில் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரே பதிலா இருக்கவே இருக்காதுங்கிறது நமக்கு எல்லாருமே தெரியும். குழந்தை பிறக்கிறதுக்கு 5 வருஷம் ஆச்சு, கல்யாணம் ஆகி இன்னும் பிறக்கல. எத்தன வருஷம் ஆகும்? வேலை பதவி உயர்வு எத்தன வருஷம் ஆகும்? ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு விதமான பதிலாக இருக்கும் என்பது நமக்கு தெரியும். ஆனால் அத கண்டுபிடிக்க முடியுமா? அத நோக்கிய சிந்தனை தான் நம்முடைய இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பெரிய கம்ப்யூட்டர் நிறுவனத்துக்கு பொது மேலாளர் வேலைக்கு ஆள் எடுக்குறாங்க. அந்த ஜெனரல் மேனேஜர் பொசிஷன். நெறைய பேர் இன்டர்வியூ கூப்ட்டுருக்காங்க. ஒரு 10 பேர் கூப்ட்டுருக்காங்க. அதுல ஒருத்தர் எல்லாரும் ஐடி படிச்சவங்களா அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஒரே ஒருத்தர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அவரு அப்ளை பண்ணியிருக்காரு. இவரு எதுக்கு அப்ளை பண்ணியிருக்காரு? நம்ம நிறுவனம் ஐடி நிறுவனம். ஆனா அவருடைய பயோடேட்டா ஃபுல்லா பார்த்தா நெறைய சாதனைகள்லாம் பண்ணியிருக்கிறார். அவரையும் இன்டர்வியூக்கு கூப்ட்டுருக்காங்க. ஸோ இப்போ ஒவ்வொருத்தர்ட்டயா இன்டர்வியூ நேர்முக தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது. இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு கேள்விய எல்லாத்துட்டயும் கேட்கிற மாரி ஒரு 2, 3 கேள்விகள வச்சிருந்திருக்காங்க. நேர்முக தேர்வுல அந்த கொஸ்டின் கேட்கிறவங்க, கேள்விகள் கேட்பவர்கள். அந்த நிர்வாகத்தோட தலைமை நிர்வாக அதிகாரிகள். இப்போ ஒரு கேள்விய கேட்கிறாங்க. நமக்கே தெரியும், விலை உயர்ந்த கார்ல ஒரு கார் வந்து BMW அப்படின்னு ஒரு கார் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ரூ. 1,00,00,000 ஆகும். இப்போ இவங்க ஒரு கேள்விய எல்லாத்துட்டயும் கேட்கிறாங்க. வர்ற 10 பேர்ட்டயும் தனித்தனியா. BMW வாங்க உனக்கு எத்தன வருஷம் ஆகும்? எத்தனை ஆண்டுகள் ஆகும்? BMW வாங்க எத்தனை ஆண்டுகள் ஆகும்? அப்படின்னு ஒரு கேள்விய கேட்கிறார். முதல்ல வந்தவரு 10 வருஷம் ஆகும்.
ஏன் 10 வருஷம் ஆகும்? நீங்க இவ்வளவு சம்பளம் குடுத்தீங்கன்னா, எனக்கு இவ்வளவு செலவாகும், இவ்வளவு மிச்சம் இருக்கு. நான் இந்த மிச்சத்த வச்சு இப்படியே நான் சேர்க்க ஆரம்பிச்சா 10 வருஷத்துல 1,00,00,000 கிடைக்கும். அப்ப 10 வருஷத்துல நான் அத வாங்கிரலாம். ஒரு BMW கார வாங்கிரலாம். 2வது ஆளு, அவரு 15 வருஷம் ஆகும். இன்னொருத்தர் 12 வருஷம் ஆகும். இன்னொருத்தர் 5 வருஷம் ஆகும்னாரு. ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு, நீங்க குடுக்குற சம்பளத்துல இவ்வளவு சேமிப்பேன். ஆனா இந்த 5 வருஷத்துல எனக்கு வந்து ஒரு ரூ. 50,00,000 வந்தா போதும். ரூ. 50,00,000 இப்பல்லாம் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன குடுக்குறாங்க. நான் லோன வாங்கி 5வது வருஷத்துல BMW கார் வாங்கிருவேன். இதுல இன்னொரு புத்திசாலி ஒருத்தர் அவரு என்ன சொன்னாரு? BMW கார்லாம் நான் வாங்கவே மாட்டேன் சார். நான் ரொம்ப எளிமையா சிம்பிள் பெர்சன். எனக்கு போறதுக்கு, வர்றதுக்கு ஒரு கார் இருக்கணுமே, எனக்கு எதுக்கு BMW? அப்படின்னு அவருடைய மனசுல இருக்கிறத அவரு அத பதில் சொன்னாரு. இப்ப கடைசியா இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சவரு, கம்ப்யூட்டருக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் அவர வேலைக்கு அவர இன்டர்வியூக்கு கூப்பிட்டார். இவரு வந்து வேண்டா வெறுப்பா, சரி வேற ஏதோ பண்ணியிருக்கார், அவர்ட்டயும் கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவர இன்டர்வியூக்கு கூப்பிட்டுட்டு, அவர்ட்ட ஒரு இதே கேள்விய கேட்கிறாங்க. BMW வாங்க எத்தனை வருடங்கள், எத்தனை ஆண்டுகள் ஆகும்? அவரு 18 வருஷம் ஆகும்னாரு. எதுக்கு 18 வருஷம் ஆகும்? அப்படின்னு அவரு இதுல இருக்கிறவங்க கேள்வி கேட்கிறாங்க. அப்ப அவரு சொன்னாரு, இன்னைக்கு BMW கார உற்பத்தி பண்ற நிறுவனம் ரூ. 880,00,00,000 அவங்களுடைய மதிப்பு இருக்கு. உங்க கம்பெனியோட நிறுவனம் இன்னைய தேதிக்கு வெறும் ரூ. 70,00,00,000. நீங்க அந்த BMW நிறுவனத்த வாங்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த பிசினஸ நீங்க எப்படி எப்படிலாம் அத பெருசுபடுத்துனீங்கன்னா, முன்னேற்றமா எக்ஸ்பாண்ட் பண்ணுனீங்கன்னா, என்னுடைய கணக்குல ஒரு 18 வருஷத்துல அந்த நிறுவனத்த நீங்க வாங்குற அளவுக்கு ஒரு தகுதி வந்துரும். சாரி 18 வருஷம் 8 வருஷம். 8 வருஷத்துல வாங்கிரலாம் அப்படின்னு அவரு சொன்னாரு. இவங்க அவ்வளவு பேரு வாயடைச்சு போயிட்டாங்க. இவங்க கேட்டது BMW கார் வாங்குறேங்கிற ஒரு அர்த்தத்துல BMW வாங்க எத்தனை ஆண்டுகள்னு கேட்டாங்க. அவர் என்ன பதில் சொல்றாரு? BMW நிறுவனத்தையே வாங்குறதுக்கு அவரு வழிமுறைகள அவர் சொல்லிட்டு இருக்காரு. கடைசில அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? அப்படின்னா, திங்க் பிக் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். நினைக்கிறதே நினைக்க, பெருசா 50,00,000க்கு வீடு கட்டணும். ஏன் 50,00,000க்கு வீடு கட்டணும்? 1,00,000க்கு ஏன் வீடு கட்டக்கூடாது? ஏன் ஒரு சீனியர் என்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிற மேனேஜரா ஏன் ஆகக்கூடாது? ஜெனரல் மேனேஜரா ஏன் ஆகக்கூடாது? ஏன் ஓனரா ஆகக்கூடாது? எல்லாத்துலயுமே நாமளே நம்முடைய எண்ணமே நமக்கு எதிரின்னு புத்தர் சொன்ன மாதிரி, ஏன் நாம பெருசா நினைக்க மாட்டேங்கிறோம்? அப்போ பெருசா நினைக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்ப நம்முடைய தலைப்ப ஒற்றிய சிந்தனைக்கு வருவோம். கல்யாணமாகி 5 வருஷம் ஆச்சு. குழந்தை பிறக்கல. மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கோம். பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கல. பதவி உயர்வு கிடைக்கல. 2,00,00,000ல வீடு கட்டணும்னு நினைக்கிறேன். ஒரு இடமே கிடைக்கல. எங்க கூடி வீடு கட்டுறது? 6 வருஷமா இடத்த தேடிக்கிட்டு இருக்கேன். இப்படி எத்தனை பிரச்சனைகள் நம்ம முன்னாடி குறிக்கோள் இருந்தாலும், இதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகுங்கிற ஒரு கேள்வியை கேட்பதற்கு பதிலாக, இத விட பெருசா ஒண்ணு இருக்கு. அதுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும் ஒரு கேள்வியை கேட்டு முயற்சி செய்தால், இதெல்லாம் ஜுஜுபி. அப்படிங்கிற மாதிரி ஏன் நாம நினைக்கக்கூடாது? அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்துடுச்சுன்னு சொன்னால், அப்போ வாழ்க்கையில நமக்கு உச்சபட்ச குறிக்கோள் எது அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும். மகரிஷி அவர்கள் அகத்தாய்வுல முதல் சாப்டராவே வாழ்க்கையின் நோக்கம், பிறப்பின் நோக்கம்னு ஒரு சாப்டர் குடுத்திருக்கிறாங்க. அப்போ நமக்கு வாழ்க்கையோட உச்சபட்ச குறிக்கோள் எது அப்படின்னு கேட்டால், இறை உணர்வு பெறுவது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ ஏன் இறை உணர்வு பெறணும்? அதத்தான் இறை உணர்வு பெறுதல், தன்னிலை உணர்தல், முக்தி, மோட்சம், விடுதலை பெறுதல், என்லைட்டன்மென்ட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், அதாவது ஞானம் அடைதல், இது எல்லாம் ஒன்னதான் சொல்லுது. நம்முடைய அறிவ இன்னைக்கு கவிதையில சொன்ன மாதிரி, இறை உணர்வு பெற்றால் பேரறிவு நிலைக்கு என்னுடைய அறிவை உயர்த்த வேண்டும். அதற்காக தான் மகரிஷி அவர்கள் மனவளக்கலையை கொடுத்திருக்கிறார்கள். அறிவு திருக்கோவில் அமைத்து. அப்போ இந்த உச்சபட்ச குறிக்கோளுக்காகவே நான் பிறந்திருக்கிறேன். அந்த பயணத்தை நோக்கிய என்னுடைய வாழ்க்கையில், அதாவது இறை உணர்வு பெற வேண்டும்ங்கிற நோக்கத்திற்கான பயணத்தில், எனக்கு பதவி வேணும், பொண்ணு வேணும், பொண்ணுக்கு குழந்தை இருக்கணும், வீடு கட்டணும், வீட்டுக்காரர் ஹெல்த்தியா இருக்கணும், புகை பிடிக்க இப்படி இதெல்லாம் ஒன்ன வாங்கினா ஒன்னு ஃப்ரீ மாதிரி இந்த பயணத்தை நாம இனிமையாக வைத்துக் கொள்வதற்கு இந்த பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம், அதிகாரம், மக்கள் அத்தனையும் நமக்கு தேவைப்படுகிறது. ஆனா நோக்கம் என்ன? உச்சபட்ச நோக்கம் முக்தி பெறுவது, இறை உணர்வு பெறுவது. அப்ப இந்த இறை உணர்வை நான் பெற்றுவிட்டால் நினைப்பது நடக்கும், நடப்பதை நினைப்போம் என்றால், வீட்டுக்காரர் 18 வருஷமா புகை பிடிச்சிட்டு இருக்காரு, சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரு, நிப்பாட்டுவாரு. ஏன்னா நினைப்பது நடக்கும்.
பொண்ணுக்கு குழந்தை பிறக்கல, கிடைக்கும். மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கோம் 5 வருஷமா, கிடைக்கும். 2 வருஷமா ஒரு வீடு கட்டணும். நினைச்ச மாதிரியான இடத்துல ஒரு இடம் கிடைக்கும். அப்புறம் வீடு கட்ட முடியும். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம ஆயிரும். எப்ப? அந்த இறை உணர்வு பெற்று விட்டார். அட்லீஸ்ட் இறை உணர்வு பெறுவதற்கான பாதையில் போய்க் கொண்டிருந்தாலேயே நிறைய விஷயங்கள் நடக்குது. அத நம்ம அனுபவித்து நம்ம சொல்றோம். அப்படி என்றால், அப்போ அந்த உச்சபட்ச நோக்கமான இறை உணர்வு பெறுவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகுங்கிற ஒரு நோக்கத்தை மட்டும் வச்சுட்டு, அதை நோக்கிய பயணத்துல நான் சரியான முறையிலே வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து விட்டால், இந்த கேள்விகளுக்கான பதில்கள் எல்லாம் இறை உணர்வு பெற்றவருடைய அலைச்சுழல் 1லிருந்து 3 சைக்கிள்ஸ் பெர் செகண்ட் அதுல இருந்தால், நமக்கு என்ன கேள்விக்கு பதில் வேணுமோ அது நமக்கு தெரியும். பதில் தெரிகிறது மட்டும் இல்ல, குழந்தை பிறக்குமா பிறக்காதா, இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையா, இது முதற்கொண்டு நமக்கு புரிந்துவிடும். அப்ப அந்த இறை உணர்வை பெறுவதற்கான அந்த நோக்கத்திற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும், அதை நான் முழு முயற்சி எடுத்து அதை நான் அடைந்து விட்டால் இந்த கேள்விக்குண்டான பதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பதில் அத்தனையும் அவர்களுக்கு தெரிந்துடும் பதில. அப்போ இப்ப நம்முடைய கேள்வி, இறை உணர்வு பெறுவதற்காக எத்தனை ஆண்டுகள் எனக்கு ஆகும்? இதுதான் இப்போ நாம சிந்திக்கிற விஷயம். இப்போ ஒரு சீடர் ஒருத்தர் குருகிட்ட கேட்கிறார், முக்தி அடையணும், இறை உணர்வு பெறணும், விடுதலை பெறணும், எத்தனை ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு அவர் ஒரு கேள்வியை கேட்கிறார். குரு சொல்றாரு, எல்லா குருமார்களும், எல்லா ஆன்மீக அமைப்புகளும், எல்லா மதங்களுமே இந்த இறை உணர்வு பெறுவதற்கான வாழ்க்கை முறைகளை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்கிட்ட ஒரு பாதை இருக்கு. அந்த பாதையில போனேன்னா ஃபாஸ்டா, வேகமா, அது மட்டும் இல்ல, நேர முக்தியின் வாசலுக்கே கொண்டு போய் சேர்த்துரும். வேற எங்கேயும் டைவர்ட் ஆகாது. அந்த பாதையில நீ கால வச்சா போதும், பாதை ஒண்ணு அங்க கூட்டிட்டு போயிரும். சாமி முதல்ல அந்த பாதைய சொல்லுங்க. அந்த பாதை எங்கன ஆரம்பிக்குன்னு சொல்லுங்க. நான் அந்த ஆரம்ப பாதையில போயிட்டு நான் பாட்டுக்கு போய்க்கிட்டே இருக்கேன். நீட்டா அந்த டெஸ்டினேஷனுக்கு நான் போயிரலாம். அப்படின்னு அவரு சொல்றாரு. சீடர் கேட்கிறார். இப்ப குரு என்ன சொல்றாரு, அந்த பாதையில நீ போ அப்படிங்கிறார். அங்க தான் ஆரம்பம் அப்படிங்கிறார். எங்க ஆரம்பம்? எல்லாம் சுத்தி கித்தி பார்க்குறாங்க. அங்க ஒரு 100 சீடர்கள் இருக்காங்க. அங்க எ எ சாமி புரியலையே. நீ எங்க நிக்கியோ அதுதான் ஆரம்ப பாதை. அந்த பாதையின் ஆரம்ப புள்ளி அப்படின்னு அவர் சொல்றார். கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கிறார். அப்பதான் அதனுடைய விளக்கத்த அவர் சொல்றார். என்னன்னா, நீ முக்திக்கு போணும், இறைநிலைக்கு போணும் அப்படின்னு சொன்னால், இறைநிலையை அடைய வேண்டும் என்றால், நீ இறைநிலையை உணர்வதற்கு நீ போனாலும் சரி, இட்லி வாங்கணும்னு போனாலும் சரி, நீ இப்ப எங்க இருக்கியோ அதுல இருந்து ஏதோ ஒரு செயலை அதை நோக்கி போனா தான் இட்லி கூட வாங்க முடியும். நீ பாட்டுக்கு நான் உட்கார்ந்த இடத்துல இருந்துட்டு எனக்கு இட்லி வேணும், இட்லி எங்க வாங்கணும், இட்லி வாங்குறதுக்கு எப்படி போணும் அப்படின்னு கேட்டேன்னா பிரயோஜனமே இல்ல. இட்லி எங்க வாங்கணும், அங்க வாங்கணும். ஆனா நான் இருக்கிற இடத்துல இருந்து நடந்து போக ஆரம்பிக்கணும். அதே மாரி இட்லிக்கு வாங்க நீ போணும்னா எங்க இருந்து நிக்கிறியோ அங்க இருந்து கிளம்பணும் எப்படியோ அது போலவே இறை உணர்வு பெற வேண்டும் என்றால் நீ இப்பொழுது எங்கே நிற்கிறாயோ அங்கே இருந்து உன் பயணத்தை தொடங்கினால் நேரிடையாக முக்தியின் வாசலுக்கே சென்று விடலாம் அப்படின்னு அவர் விளக்குறார். இப்பதான் அவங்களுக்கு புரியுது. ஓஹோ, இவர் என்ன சொல்ல வர்றாருன்னு சொன்னா, இறை உணர்வு பெற வேண்டும் என்றால் நான் எங்கேயும் போக தேவையில்லை. இப்ப நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இதிலை நான் எப்படி என்னவெல்லாம் என்னை திருத்திக் கொண்டால், மாற்றிக்கொண்டால் முக்தியின் வாசலுக்கு அது என்னை அழைத்து சென்று விடும் அப்படிங்கிறது அவரு சொன்ன அந்த பதில் ஒண்ணு. இதைத்தான் மகரிஷி அவர்கள் இறை உணர்வு பெற வேண்டும் என்றால், அதாவது முழுமை பேறு கிடைக்க வேண்டும் என்றால் குணநல பேறுன்னு ஒண்ண சொல்லியிருப்பார்கள். இந்த குணநல பேறு இருந்தா மட்டுமே அந்த இறை உணர்வு கிடைக்கும். குணநல பேருன்னா என்ன? பதவி உயர்வு கிடைக்கல, மேனேஜர் சரியில்லை. வீட்டுக்காரர் புகை பிடிக்கிறார் 18 வருஷமா, அவர் ஏன் இப்படி பண்றாரு அறிவே இல்லை அவருக்கு. இது கூட தெரியல.
இப்ப இதையெல்லாம் சுத்தி இருக்கிறவங்களெல்லாம் நாம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா இது இறை உணர்வு பெறுவதற்கான வழியே இல்ல, பாதையே இல்ல. அவர் புகை பிடிக்காரு 18 வருஷமா, நிப்பாட்ட மாட்டேங்கிறாரு. நான் மாறணும். பையனுக்கு வேலை கிடைக்கல 3 வருஷமா, நான் மாறணும். பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கல, நான் மாறணும். எல்லாவற்றிலுமே எத்தனை ஆண்டுகளாகவும் ஒரு கேள்வியை கேட்டுட்டா, இப்ப இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் எனக்கு தெரியணும் என்றால், இறை உணர்வு பெறுவதற்கு நான் சரியான பாதையில் போய்க் கொண்டிருக்கிறேனா என வேதாத்திரியத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் ஒரு நிமிஷம் சிந்தனை செய்து நான் மாறிட்டு இருக்கணும். என் கண்ணு முன்னாடி எத்தனை விஷயங்கள் எவ்வளவு காலமாக பெண்டிங்கா இருக்கு, நடக்காம இருக்கு. எத்தனை மாசம் ஆகும், முட்டி வலி 7 வருஷமா இருக்கு. எங்க எல்லா டாக்டரையும் போயிட்டேன். அலோபதி போயாச்சு, ஹோமியோபதி போயாச்சு, சித்தா போயாச்சு, நேச்சுரோபதி போயாச்சு, அக்குபஞ்சர் போயாச்சு, என்ன விட்டுருக்கோம் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. யார் யாரெல்லாம் சொல்றாங்களோ எனக்கு குணமாயிட்டு அவரை போய் பார்த்துட்டு வந்து மாத்திரை சாப்பிட்டாச்சு. ஆனாலும் கேட்கல, கேட்காது. ஏன்னா மாற வேண்டிய ஆள் அவரு. எதுக்கு நோய் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எதற்கு வாழ்க்கையில சிக்கல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இது நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தால், ஒவ்வொரு விஷயத்திலும் காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் ஒவ்வொரு நிமிடமும் நான் எதை மாற்ற வேண்டும் என்ற அளவிலே என் சிந்தனை இருந்து, அந்த சிந்தனையின் படி என்னுடைய எண்ணம் சொல் செயல் இருக்குமானால் சரியான பாதையில் நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். கண்டிப்பாக இறை உணர்வு என்பது எனக்கு கிடைக்கிறது. ஃபுல்லா 100% கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த பாதையில பயணித்தாலேயே பல விஷயங்களுக்கு உண்டான பதில், கேள்விகளுக்கான பதில் நமக்கு தானாக தெரிந்துவிட ஆரம்பித்துவிடும். அப்ப இதுதான் நாம இப்ப வேதாத்திரிய பாதையில நாம உள்ள போக 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 அப்ப எத்தனை ஆண்டுகள் ஆகும் எதை பொறுத்தது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டோம் அப்படின்னு சொன்னால், எதை பொறுத்தது? நான் எந்த அளவுக்கு என்னை மாற்றிக்கொண்டு திருத்திக் கொண்டு சரியான பாதையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை பொறுத்து இறை உணர்வு பெறுவது அந்த காலம், அந்த ஆண்டுகள் அல்லது அந்த மாதங்கள் நிர்ணயம் செய்யப்படுகிறது. இப்போ நமக்குள்ள ஒரு சந்தேகம் வரலாம். மகரிஷிக்கு எத்தனை வருஷத்துல இந்த இறை உணர்வு பெறுவதற்கு எத்தனை வருஷம் ஆச்சு அவருக்கு? அப்படின்னு ஒரு ஒரு கேள்வி நமக்கு வந்ததுன்னா, மகரிஷி அவர்கள் ஒரு கவிதையில அதற்கும் பதிலை கொடுத்திருக்கிறார்கள். அவர் அந்த கவிதையில என்ன போட்டிருக்காரு? உயிர்நிலையை, அதாவது முதல்ல உயிரை உணரணும். ஆக்னியில நம்ம உயிரை உணர்றோம், துரியத்துல உயிரை உணர்றோம், அப்புறம் துரியத்துல மனமும் உயிரும் ஒன்னாகுது, அப்புறம் அதற்கப்புறம் மனமும் உயிரும் ஒன்னா சேர்ந்தே இதை விட்டு வெளியில போய் சுத்த வெளியில நம்ம ஒன்னா கரைஞ்சி உறைஞ்சி போற அந்த தவத்தை செய்ய 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 இறை உணர்வு என்பது என் உணர்வுல வர ஆரம்பிக்குது. அப்புறம்தான் நடைமுறை வாழ்க்கையில அதை நான் அப்ளை பண்ண முடியும். அப்ப முதல்ல உயிரை உணரணும். உயிருக்கு அப்புறம் உயிருக்கு மூலமான உயிர் இயங்குவதற்கு காரணமா இருக்கிற இறைநிலை, அதாவது உயிர் ஒடுங்க 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 அங்க இருக்கிற இறைநிலை தெரிய ஆரம்பிச்சிடும். அப்ப உயிரை உணர்ந்தாலேயே உள்ள இருக்கிற இறைநிலையை உணர்வதற்கு ஒரு பெரிய மணி நேரம் கூட ஆகாது. அப்போ அவர் என்ன சொல்றாரு அந்த கவிதையில? உயிர்நிலையை 10 ஆண்டு தவம் புரிந்து உணர்ந்து விட்டேன் அப்படின்னு ஒரு கவிதையில சொல்றாரு. அவர் உணர்வதற்கு 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷம் தவம் இருந்து அவர் அந்த உயிர்நிலையை உணர்ந்து விட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். என்ன இது? மகரிஷிக்கே 10 வருஷம் ஆயிருக்கு. அப்ப நமக்கு எத்தனை வருஷம் ஆகும்? நான் 10 வருஷமா மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன், எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன், காயக்கல்பம் பண்ணிட்டு இருக்கேன், தற்சோதனை கூட பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவருக்கே 10 வருஷம் தான் ஆச்சுன்னு சொன்னா, அப்ப எனக்கு 40 வருஷம் ஆகுமா? 50 வருஷம் ஆகுமா? இல்ல இந்த ஜென்மத்துல எனக்கு அந்த உயிர் உணர்வு, இறை உணர்வு என்பது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வரணும். சந்தேகம் வரும். இப்ப நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தால், மகரிஷி அவர்கள் 40 வருடங்கள் ஆராய்ச்சி செய்து இந்த காயக்கல்ப பயிற்சியை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த 40 வருட ஆராய்ச்சி சித்தர்கள் என்னென்ன அந்த கவிதையில சொன்னாங்க, உண்மையிலேயே எப்படி இந்த பயிற்சியை செய்தால் நாம நோய் இல்லாம இளமையோடு முதுமையை தள்ளி போட்டு எப்பொழுதும் சுறுசுறுப்பாக நாம வாழ முடியும் என்பதற்கான அந்த காயக்கல்ப பயிற்சியை எப்படி செய்தால் இது நடக்கும் என அதை புரிந்து கொள்வதற்கு காலமாயிடுச்சு. அப்புறம் அதை தன்னுடைய உடல்ல, நண்பர்கள் உடல்ல அதெல்லாம் எக்ஸ்பிரிமெண்டேஷன் ஆராய்ச்சி செய்து கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்து 40 வருடம் கழித்து மகரிஷி கொடுத்திருக்கிற காயக்கல்ப பயிற்சியை வெறும் 3.5 மணி நேரத்தில் நாம கற்றுக்கொண்டு அதனுடைய பலனை மறுநாளிலிருந்து நாம செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு கிடைக்கிறது. அப்போ மகரிஷிக்கு 40 வருஷமான ஒரு விஷயத்தை நாம 40 வருஷம்
கஷ்டப்படக்கூடாதப்பா, 3 மணி நேரம் உனக்கு போதும் அப்படின்னு சொல்லி மகரிஷி அவர்கள் காயக்கல்ப பயிற்சியை கொடுத்திருக்கிறார். அப்போ உயிர்நிலையை உணர்வதற்கு தவம் செய்து 10 ஆண்டுகள் அவருக்கு ஆச்சுன்னு சொன்னால், நமக்கு அதே 10 ஆண்டு ஆகுமா? 40 வருஷம் ஆகுமா? இல்ல 1 வருஷம் ஆகுமா? இல்ல 1 நாள் ஆகுமா? இல்ல 1 மணி நேரம் ஆகுமா? ஏன்னா அவர் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி குடுத்துட்டார். 40 வருஷ ஆராய்ச்சிய 3 1/2 மணி நேரத்துல குடுத்துட்டாரு. இந்த தவத்த உயிரை உணர்வதற்கான பயிற்சி ஒரு 1/2 மணி நேரம் தீட்சையில நமக்கு உணர்த்திட்டார். ஆனா அந்த உணர்த்தின அந்த உயிரை நான் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறேனா? காலையிலிருந்து நைட் வரைக்கும் நான் சொல்லுகிற, செய்கிற அத்தனை செயல்களிலும் அதை பயன்படுத்துகிறேனா? இங்க என் கையில தான் இருக்கு. என்னுடைய முயற்சி, என்னுடைய திறமை, நான் எப்படி அதை புரிந்து கொண்டு, உணர்ந்து கொண்டு, வாழ்ந்து கொண்டிருக்கிறேங்கிறத பொறுத்து இருக்கு. ஆனா அவர் வழிமுறைய 1/2 மணி நேரம் தீட்சையில உயிரை உணர்த்தி நமக்கு நிரூபித்து விட்டார். அப்போ அவருக்கு 10 வருஷம் ஆச்சு. எனக்கு 10 வருஷம் எல்லாம் ஆகணும்னு அவசியமே இல்ல. ஒருவேளை நானும் ஆரம்பத்துல இருந்து அவர மாரி கண்டுபிடிச்சு, எப்படி உயிரை உணர்வதுங்கிறதுக்கு பல ஆராய்ச்சிகள் பண்ணுனா காலங்கள் ஆகும். நமக்கு லட்டு மாரி வாழைப்பழத்த உரிச்சு, மேல இருக்கிற சின்ன கருப்பா இருக்கிறதையும் கட் பண்ணி, அப்படியே உள்ளேயும் ஸ்லைஸ் பண்ணி, அப்படி கைய வச்சா ஒரு பீஸ் கையில வந்துரும். அப்படியே வாயில போடணும். இவ்வளவுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. அப்ப நாம இறை உணர்வு பெறுவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும்? அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டா, மகரிஷி அவர்கள் விளக்கங்களை கொடுத்திருக்கிறார், பயிற்சிகளை கொடுத்திருக்கிறார். நான் ரெகுலரா அந்த விளக்கத்தை புரிந்து கொண்டு, அந்த விளக்கத்தை மனசுல உள்வாங்கிக் கொண்டு, தவத்தை செய்து, தவத்தின் மூலமாக மனோசக்தியை கூட்டிக் கொண்டு, இப்ப நான் எப்படி வாழணுங்கிற தற்சோதனை பயிற்சியின் மூலமாக எது சரி, எது தப்பு, எனக்கு எது பிடிக்கும், பிடிக்காது இம்பார்ட்டன்ட் இல்ல. எது சரி, எது தவறு என்பதை உணர்ந்து கொண்டு, எது சரியோ அதன்படி என் வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்ள ஆரம்பித்து விட்டால், 1 வருஷம், 6 மாசம், 2 வருஷம், 3 வருஷம் கண்டிப்பாக இந்த இறை உணர்வு பெறக்கூடிய பாதையில ஒரு 50% நம்ம ஒவ்வொருத்தராலையும் கண்டிப்பாக முன்னேறிவிட முடியும். அப்போ இதை நாம செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. மகரிஷி அவர்கள் இதையும் ஒரு கவிதையில குறிப்பிட்டிருக்கிறார். என்ன கவிதை அப்படின்னா, சிந்தனையில் ஓரளவு உயர்ந்தோர் எல்லாம், அதாவது ஓரளவுக்கு நல்லா திங்க் பண்றவங்க, சீர்திருத்தம் உலகினிலே மலரவென்று. உலகம் மாறணும். ஏன் இப்படிலாம் இருக்காங்க? அங்க பாரு அவன் ஏமாத்துறான், இதை பண்றான், அதை பண்றான், எல்லாரும் இப்படி இருக்காங்களே. உலகம் என்னைக்கு சீர்திருத்தம் நல்லபடியா மாறும்? சீர்திருத்தம் உலகினிலே மலரவென்று எந்த ஒரு அளவேனும் நினைக்கின்றார்கள். அட்லீஸ்ட் எல்லாரும் கொஞ்சமாவது நினைக்கிறார்கள். எந்த ஒரு அளவேனும். சில பேர் 5% நினைக்கலாம், சில பேர் 100% நினைக்கலாம். அப்ப எந்த ஒரு அளவேனும் நினைக்கின்றார்கள். எனினும் இவர் ஒவ்வொருவர் போக்கை நோக்க விந்தையே அப்படின்னு போட்டார். அது உண்மைதான். உலகம் மாறணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், என்னைக்கு இவங்க திருந்த போறாங்கங்கிறத எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய மனசை கொஞ்சம் நான் யோசிச்சு பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இந்த கவிதையில 3வது லைன்ல சொல்லியிருக்காரு. அடுத்த லைன்ல என்ன சொல்றாரு? பிறர் மட்டும் இவருக்கு ஒப்ப வினையாற்றி உயிர் வாழ விரும்புகின்றார். வீட்டுக்காரர் புகை பிடிச்சதை நிப்பாட்டிடணும். உடனே கல்யாணம் ஆயிடுச்சு, நான் சொல்றேன் அதை நிப்பாட்டிடணும். 5 மணிக்கு வீட்டுக்காரர் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வரணும்னா வரணும். அது என்னுடைய ஆசை. கல்யாணம் ஆச்சா உடனே குழந்தை பிறந்துடணும். மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கணும்னா உடனே மாப்பிள்ளை கிடைச்சிடணும். இது 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 யாரெல்லாம் இதற்கு தடையாக இருக்கிறார்களோ, எதெல்லாம் நடக்கலையோ, அப்ப இவருடைய எனக்கு ஏற்ற மாதிரி இந்த உலகம் நடக்க வேண்டும், சமுதாயம் நடக்க வேண்டும், என்னை சுற்றி இருப்பவர்கள் நடக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பிறர் மற்றும் இவருக்கு ஒப்ப வினையாற்றி உயிர் வாழ விரும்புகின்றார். இந்த பெரு நன்மைக்கு தான் திருந்த எண்ணுவோர் அரிது அரிது, எவ்வாறு உய்வோம் அப்படின்னு கேட்கிறார். இது தப்பு. ஆனா நான் எப்படி என்னை மாற்றிக்கொண்டால் அப்படின்னு நினைப்பவர்களே ரொம்ப குறைவாக இருக்கிறார்கள். அவர்கள் அப்ப எப்படி நான் வாழ்க்கையில இறை உணர்வு பெறுவது, எப்படி முன்னேறுவது, எவ்வாறு உய்வோம், எத்தனை ஆண்டுகள் ஆகுங்கிற கேள்விக்கே அங்க முடியாதுங்கிற ஒரு பதில் இங்க வருது. எவ்வாறு உய்வோம்னா எங்க நீ முன்னேறி போய் நீ நினைச்சதை சாதிக்க போற அப்படின்னு இந்த கேள்வியில கேட்டிருக்காரு. அப்போ 18 வருஷமா புகைப்பிடிப்பதா இருக்கட்டும், வீட்டுக்காரர் அன்பா இல்லையா இருக்கட்டும், மாப்பிள்ளை கிடைக்கலையா, குழந்தை பிறக்கல, என்னென்னலாம் நம்ம குறிக்கோள் வச்சிருக்கிறோமோ அத்தனையுமே நாம சமுதாயத்தையோ பிறரையோ இல்ல அவனையோ குறை சொல்வதை முதல்ல விட்டுட்டு, இந்த பிரச்சனைக்கு இந்த குறிக்கோளை நான் அடைவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும்னு நான் கேள்வி கேட்டால், நான் எந்த அளவுக்கு என்னை மாற்றிக்கொள்ள தயாராக இருக்கிறேன், அந்த மாற்றிக்கொள்ளக்கூடிய பாதையில
முயற்சி எவ்வளவு எடுக்கிறேன், எவ்வளவு திறமையோடு நான் முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறேன், இதுதான் முடிவு செய்ய போது எத்தனை ஆண்டுகள் ஆகும். மகரிஷி அவர்கள் பல இடத்துல குறை காணும் நெஞ்சுடையோர் வாழ்வினிலே பெற்ற பயன் சினம் வருத்தம் கடைசியில முற்றும் இழந்தார் வாழ்வினிலே. கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிறதும் போக ஆரம்பிச்சிடும். குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா, குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகினிலே. இன்னொரு இடத்துல இயற்கை என்ற பேராற்றக்காரனுக்கு ஜீவன்கள் எடுத்தாடும் பகல் இப்படிதான் அந்த கவிதையில சொல்லிட்டு கடைசியா சொல்லுவாரு. இதை பிழையென்று சொல்ல பிறந்தோர் யார் இப்பேர் உலகில். அப்ப முதல்ல நாம அந்த குறை சொல்றத என்னைக்கு நாம நிப்பாட்டுறோமோ அது முதல் ஸ்டெப். குறை சொல்றத நிப்பாட்டிட்டு இந்த ஒரு பர்ட்டிகுலர் விஷயத்துல நான் எதிர்பார்த்த மாதிரி நடக்கல, அப்படி என்றால் நான் எதை மாற்ற வேண்டும் என்னுடைய குணத்துல என்னுடைய செயல்ல. குணத்திருத்தம் செயல் திருத்தம் எதை நான் மாற்ற வேண்டும்ங்கிற அந்த 2 யோசனை எனக்கு வர ஆரம்பிச்சிட்டுன்னு சொன்னால் அந்த மகான் சொன்ன மாதிரி முக்திக்கு நேரடியாக அழைத்து செல்கிற பாதையில நான் காலை வச்சிட்டேன், பயணிக்க ஆரம்பிச்சிட்டேன். கண்டிப்பாக இறை உணர்வு கிடைக்கிறது. கிடைத்த பாதையில 50% போனாலேயே நினைப்பது நடக்க ஆரம்பித்து விடும். அது நடக்காது என்றாலும் இது எத்தனை வருடங்கள் ஆகும், இல்ல நான் முட்டணுமா வேண்டாம், இந்த அளவுக்கு நமக்கு தெளிவு நமக்கு கிடைத்து விடுகிறது. நாம செய்ய வேண்டியது கரெக்டான பாதையில நாம போய்கொண்டு இருக்கிறோம். இப்போ இதுவரைக்கும் நாம பார்த்ததுல இதுவரைக்கும் நாம என்ன பார்த்திருக்கோம், எத்தனை ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டா எதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும். நம்ம எத்தனையோ பல உதாரணங்கள்லாம் பார்த்தோம். இதுல உச்சபட்ச நோக்கமான இறை உணர்வு பெறுவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகுங்கிற ஒரு கேள்வியும் ஒரு குறிக்கோளும் அதற்குண்டான முயற்சியும் என்னிடம் இருக்குமானால் மற்ற அத்தனை கேள்விகளுக்குண்டான பதில் எனக்கு தெரிந்துவிடும். தெரிந்து விடுறது மட்டும் இல்ல, நினைப்பது நடக்கும், நடப்பதை நினைப்போம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அந்த இறை உணர்வை பெறுவதற்கான முயற்சியில் நாம் ஈடுபட வேண்டும். முதல் விஷயம். 2வது, எதற்கு எத்தனை வருஷம் ஆகும்னு கேட்டால் ஒரு சாதாரண மனிதனின் பார்வையில் நாம எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போடுறோம், முயற்சி பண்றோம், தன்னம்பிக்கை வச்சிருக்கிறோம், திறமை இருக்கு, அதை பொறுத்தது. ஆனா குழந்தை பிறக்கிறதுக்கு என்ன பெருசா இதெல்லாம் தேவைப்படுது. அப்ப கருமான்னு ஒண்ணு இருக்கு. கருமான்னு ஒண்ணு இருந்தா கூட அதை விதி என்று சொல்லுகிறோம். அதை மதியால் வெல்லலாம் என்று மகான்கள் சொல்லியிருக்கிறாங்க. மகரிஷி சிற்றறிவு கேட்டால் பேரறிவு கொடுக்கும், கொடுக்கும் சொல்லியிருக்காரு. கொடுக்கலாம்னு சொல்லல, கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லல, கொடுக்காதுன்னு சொல்லல, கொடுக்கும் அப்படின்னு சொல்றாருன்னா எவ்வளவு ஆணித்தரமாக அங்கே அதை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அப்ப வேதாத்திரிய பார்வைக்குள்ள வந்துட்டோம் சொன்னால் விதி என்னவனாலும் இருக்கட்டும் நமக்கு நடக்கும். அது நடக்கணும் சொன்னால் எத்தனை ஆண்டுகள் எனக்கு தெரியணும் சொன்னால் இறை உணர்வு பெறக்கூடிய பாதையிலாவது நாம் பயணித்துக் கொண்டிருந்தால் கண்டிப்பாக இதை நாம் ஒவ்வொருவரும் உணர முடியும். அப்போ இதை இறை உணர்வு பெறுவதற்கான பாதை எது அப்படின்னு கேட்டால் மகரிஷி அவர்கள் குணநல பேறு என்று குறிப்பிட்டிருப்பார்கள். குணநல பேறு என்பது என்னிடம் தெய்வீக தன்மையான தெய்வீக குணங்களான அன்பு, கருணை, மன்னிப்பு இதுதான் என்னிடம் இருக்கணுமே ஒழிய எரிச்சப்படுறது, கோபப்படுறது, எதிர்த்து பேசுறது, மறுத்து பேசுறது, குறை சொல்றது, கட்டளையிடுறது, வற்புறுத்துவது, அவமானப்படுத்துவது, அலட்சியப்படுத்துவது, அதிகாரம் செய்வது, இது எது இருந்தாலும் சரி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பாதையே சரியான பாதையில் இல்லை. நான் என்னை திருத்திக் கொண்டு போக ஆரம்பிச்சிட்டேனா குணநல பேரு என்பது நான் மெதுவா போனா கூட ஒரு நாள் எனக்கு அது கிடைக்க போகிறது. இங்கே இறையுணர்வு என்பது எனக்கு அப்பப்ப உணர முடியும். அப்பப்ப நாம நினைக்கிற நிறைய நடக்க ஆரம்பிச்சோம். இதைதான் நம்ம இதுவரைக்கும் பார்த்திருக்கோம். இப்ப 3வது கோணம், ஒரு மகானின் பார்வையில் எத்தனை ஆண்டுகள் ஆகுங்கிற ஒரு கேள்விக்கு என்ன பதிலாக இருக்கும். ஒரு பெரிய பணக்காரர் ஒருத்தர் ஒரே ஒரு மகான்கிட்ட போறாரு. என்கிட்ட பணம் இருக்கு, அதிகாரம் இருக்கு, வேலைக்காரன் ஒரு 100 பேர் இருக்கான், மனைவி கூட அன்பா இருக்காங்க, குழந்தைகள் நல்லா படிக்கிறாங்க. ஆனாலும் என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு குறை இருக்கு. இந்த ஆனந்தமும் சொல்றாங்களே, இந்த ஆனந்தம்ங்கிறது ஒரு துளி கூட நான் உணரல. இந்த இறை உணர்வு பெற்றாதான் ஆனந்தம் கிடைக்கும்னு சொல்றாங்களே, எத்தனை ஆண்டுகள் எனக்கு ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறார். இறை உணர்வு பெறுவதற்கு எனக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அவர் என்ன சொல்றாரு, அந்த பெரியவர், அந்த மகான், வீட்டுல போய் கொஞ்சம் அமைதியா உட்காரு, ஒரு 2 மணி நேரம் உட்கார்ந்துட்டு மௌனமா இருந்துட்டு அப்புறம் ஒரு பேப்பர்ல எழுது. இன்னமும் உனக்கு நிறைவேற வேண்டிய ஆசைகள், அதாவது நிறைவேறாமல் இன்னும் ஆசையாக எத்தனை விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் எழுதிட்டு வாங்குறார்.
இவரு மறுநாள் போறாரு. அத போய் லிஸ்ட்ட வாசிங்கிறார். அப்போ அந்த மகான்ட்ட அவர் பதில் சொல்றார். என் மனைவி என்கிட்ட அன்பா இருக்காங்க. ஆனா, அவங்களுக்கு கோவில் கோவிலா போறது பிடிக்கும். எனக்கு பிடிக்காது. என்ன கம்பல் பண்றாங்க. முதல்ல இவங்க அத மாத்தணும். என்னைக்கு மாத்துறாங்கன்னு எனக்கு தெரியாது. இது ஒரு நிறைவேறாத ஆசை. இப்போ எனக்கு 2 பிசினஸ் நடத்திட்டு இருக்கேன். ஓஹோன்னு பிசினஸ் போகுது. 2 பசங்க. அந்த 2 பசங்களும் நான் பிசினஸ் பண்ண மாட்டேன். நான் வேலைக்கு தான் போறேன். எனக்கும் உங்க பிசினஸ்க்கும் எனக்கு எதுவுமே தேவையில்லைங்கிறான். இவ்வளவு நாள் கட்டி காத்து வளர்த்த இந்த தொழிலை நான் யார்ட்டயாவது ஒப்படைச்சுட்டு போறதா? எப்படி? என் பையன் இதுல யாராவது ஒருத்தராவது இதுல ஆர்வம் எடுத்து, இத எடுத்துக்கணும். தொழில எடுத்துக்கணும். இப்படி ஒரு 4 விஷயங்கள அவர் குடுத்திருக்கிறார். இப்ப அந்த பெரியவர் மகான் சொல்றாரு, "உனக்கு இறை உணர்வு பெறணும் எத்தன வருஷம் ஆகும்னு சொன்னா, நீ எது எதெல்லாம் நிறைவேறாத ஆசைன்னு எழுதியிருக்கியோ, ஒவ்வொன்னும் நடக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுமோ, அதெல்லாம் எழுது. மொத்தமா கூட்டு. அத்தனை ஆண்டுகள் ஆகும் நீ இறை உணர்வு பெறுவதற்கு." அப்படின்னு ஒரு பதில் அவர் சொல்றார். இப்ப என்ன அர்த்தம்? மனைவி நான் சொல்ற மாதிரி, நான் எதிர்பார்க்கிற மாதிரி, ஒண்ணு அவங்க கோயிலுக்கு போக்கூடாது. அதுலேருந்து வெளியில வந்துரணும். நான் நெனைக்கிற மாரி அவங்க நடக்கணும். இது இந்த ஜென்மத்தில இல்ல, அடுத்த ஜென்மத்தில இல்ல, அதுக்கு அடுத்த ஜென்மத்திலயும் நடக்காது. ஏன்னா பாவப்பதிவு கழியாது. திருமணங்கள் சொர்க்கத்தில் ஏன் நிச்சயிக்கப்படுகின்றன? 2 பேர் ஒண்ணா சேர்ந்து வாழ்ந்தா தான் ஒருத்தர் ஒருத்தருடைய பாவப்பதிவையும், புண்ணிய பதிவையும் குடுத்து, இன்பத்தை கொடுத்து, துன்பத்தை கொடுத்து பரிமாறிக்கொண்டு மிக வேகமாக பாவப்பதிவுகளை கழித்து 2 பேரும் ஆனந்தமாக வாழக்கூடிய இறை உணர்வு பெற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பிறருக்கும் அந்த ஆனந்தத்தை கொடுக்கிற ஒரு ரோல் மாடலாக முன்மாதிரியாக அது ஆண்டவன் கணக்கு. இவர் இப்படி இருந்தார்னா இந்த ஜென்மத்திலையும் நடக்காது, அடுத்த ஜென்மத்திலையும் நடக்காது. அப்ப இவருக்கு இறை உணர்வு எப்ப கிடைக்கும்? இதெல்லாம் நிறைவேறின பிறகு தான் நடக்கும். அப்படிங்கிறது அவருடைய கருத்து. அப்போ இறை உணர்வு பெறுவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும் என்ற ஒரு கேள்விக்கு, எத்தனை நிறைவேறாத ஆசைகள் இருக்கிறது. அத நாம கொஞ்சம் இந்த ஆசை சீரமைத்தல் மூலமா, மகரிஷிக்கு உலக அமைதிதான் அவர் நோக்கமே உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய ஆரம்பம். அது எதுக்காக ஆரம்பிச்சிருக்காரு? உலக அமைதி. ஆனா அவரு கிளியர். என்ன கிளியரு? இது நடக்கிறதுக்கு 150 வருஷம் ஆகும். என்னுடைய வாழ்க்கையில அது நடக்காது. ஆனா அதற்கு தேவையான அத்தனை தயாரிப்புகளையும் நாம பண்ணிடுறோம். வாழ்க்கை கல்வியை குடுத்துடுறோம், பயிற்சிகளை குடுக்குறோம், ஒரு 1000 ஆசிரியர்களை உருவாக்கிடுறோம். கிளீனா எப்படி அத பண்ணியிருக்கிறாரோ, நம்ம என்னென்ன ஆசைகள் இருக்கிறதோ, நிறைவேறாத ஆசைகள் இருக்கிறதோ, எத்தன காலமாகும்? என்னால என்ன செய்ய முடியும்? இது இப்ப எனக்கு நிறைவேறக்கூடிய அளவுல நான் முயற்சி செய்யணுமா? வேண்டாமா? எத்தனை ஆண்டுகள் ஆகும்? அப்ப அதற்கு உண்டான திட்டமிடுதல், செயல்படுத்துதல், கண்காணித்தல். இத நான் செய்றேனா? இந்த கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிட்டா, அடுத்த நொடியில யமன் வந்து உன்ன கூட்டு போறேன்னு சொன்னா சந்தோஷமா ரெடிப்பா. அப்படிங்கிற அளவுக்கு மனநிறைவோடு நான் இருக்க முடியும் என்றால், மனநிறைவு வந்துட்டாலேயே அங்க அந்த இறை உணர்வு பெறுவதற்கான அந்த அந்த பார்வை வந்துடுச்சுன்னு அர்த்தம். கனெக்ஷன் வந்துடுச்சுன்னு அர்த்தம். அப்ப அங்க மனநிறைவு இல்லன்னு சொன்னா ஏதோ குறைகள் இருக்கிறது. அந்த குறைகள் நிறைவேறும் வரை எத்தனை ஆண்டுகள் ஆகுமோ, அத்தனை ஆண்டுகள் இறை உணர்வு பெறுவதற்கு ஆகும். அப்படிங்கிறது அவருடைய பதில். இப்போ நாம மகரிஷி அவர்களோட இத கம்பேர் பண்ணி பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னால், மகரிஷி அவர்கள் இதே கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க. மகரிஷி அவர்கள் 3 விஷயத்த இதுதான் மகரிஷியோட பியூட்டி. மத்தவங்கலாம் ஒரு கோணத்துல சொல்லியிருப்பாங்க. ஆனா இவரு எல்லா கோணத்தையும் மிக்ஸியில போட்டு அரைச்சு கண்டிப்பா நமக்கு ஒரு கிளியரா குடுத்திருக்கிறார். முக்தி அடையணுமா? 3 கண்டிஷன் இருக்கு. 1 நிறைவேறாத ஆசை. இன்னொன்னு பதிவுகள் கழிஞ்சிருக்கணும். 3 இறை சிந்தனை இருக்கணும். ஆனா இந்த 3 எப்ப? இறந்த அப்புறம் ஆன்மா இறைநிலையோடு ஐக்கியமாகிற அந்த முக்திக்கு. ஆனா மகரிஷி அவர்கள் இந்த நோக்கம் நிறைவேறணும்னு சொன்னா, வாழும் பொழுதே முக்தனாக, ஜீவன் முக்தர்களாக வாழ வேண்டும். அப்ப வாழும்போதே ஜீவன் முக்தர்களாக வாழ வேண்டும் என்றால் இந்த 3ம் அப்ளை ஆகாது. 1 நிறைவேறாத ஆசை கண்டிப்பா. இறை சிந்தனை 3வது அப்ளை ஆகும். பதிவு முழுசும் கழிஞ்சிருக்க முடியாது. பதிவு முழுசும் கழிஞ்சிச்சுன்னா ஃபினிஷ்ட். அப்போ பதிவு இருக்கும். ஆனா புதுசா பாவத்த சேர்க்காம, இருக்கிற பாவம் மற்றும் அதையும் கழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், இல்ல அது இருக்கலாம். ஏன்னா அப்பப்ப நமக்கு பிரச்சனைகள் வரும். பல மகான்கள் கடைசி காலத்துல அந்த பதிவை கழிப்பதற்கு சில உடல் உபாதைகளோடு இருந்திருக்கிறார்கள். அது நமக்கு தெரியும். அப்போ இந்த 3யும் நாம கொஞ்சம் உள்வாங்கிக் கொண்டு,
நம்முடைய வாழ்க்கையை நாம கொஞ்சம் கரெக்டான பாதையில் அமைத்துக் கொண்டால், கண்டிப்பாக அந்த நிறைவேறாத ஆசைகள நாம மாத்த பதிவுகளை குறைக்க, இறை சிந்தனையோடு என்னுடைய கடமையை காலையில் இருந்து நைட்டு வரைக்கும் நான் செய்ய, கண்டிப்பாக இந்த மகான்களின் பார்வையில், மகரிஷி மகான் அந்த பார்வையில நாம இறை உணர்வை மிக விரைவாக பெற்று வரலாம். இது அந்த 3வது டைமென்ஷன் மகான்களின் பார்வையில். இப்ப கடைசியா நாம பார்க்க வேண்டியது வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கேள்வி வந்திருக்குமா? எத்தனை ஆண்டுகள் ஆகும்? அப்படி ஒரு கேள்வி அவருக்கு வந்திருக்கிறது என்றால் அதனுடைய பதில் என்னவாக இருக்கும்? அவர் ஒரு கவிதையில குறிப்பிட்டிருக்கிறார். அந்த கவிதை என்னன்னா, "இல்லை தரும் பரு உடலின் துன்பங்கள் நீத்திந்த தூயநிலை அறிவு அடைய காலம் கேட்டேன்." அதாவது அவர் கடவுள்கிட்ட கேட்கிறாராம். எத்தனை காலம் ஆகும்? எத்தனை வருஷம் ஆகும்? அப்படின்னு நான் கேள்வி கேட்கேன். எதற்கு அந்த கேள்வியை கேட்டிருக்காரு? தொல்லை தரும் பரு உடலின் துன்பங்கள் நீங்க. ஏதோ உடல் பிரச்சனை, ஏதோ ஒரு நோய், முற்றிவலி. இப்ப இந்த முற்றிவலி நீங்குவதற்கு தொல்லை தரும் பரு உடலின் துன்பங்கள் நீத்திந்த தூயநிலை அறிவு அடைய. 2வது லைன்ல வெறும் நோயை மட்டும் நீக்கணும்னு சொல்லல. தூயநிலை அறிவு அடைய, அதாவது இறை உணர்வு பெற, தூயநிலை அறிவு அடைய காலம் கேட்டேன். எவ்வளவு வருஷம் ஆகும் ஐயா சொல்லுன்னு நான் கேட்டேன் அப்படின்னு இந்த முதல் 2 லைன்ல சொல்லிட்டார். முதல் வரி நோய்க்கு, 2வது நிலை அறிவு தூயநிலை அடைந்தால் மட்டுமே. ஏன்னா சிற்றறிவாக இருக்கிற வரை கலங்கங்கள் இருக்கிறது. சிற்றறிவு பேரறிவோடு போகணும்னு சொன்னா அந்த கலங்கள் நீங்கியாச்சுன்னா பேரறிவோடு போயிடும். அதுதான் தூய நிலை. அப்ப தூய நிலை அறிவு அடைய காலம் கேட்டேன். இறை உணர்வு பெறுவதற்கு எத்தனை வருஷம் ஆகும்னு கேட்டேன். 3வது லைன்ல பதில் சொல்றார். நில்லாது ஒரு கணமும் மேலே. ஒரு நொடி கூட உனக்கு தாமதமாகாது. நில்லாது ஒரு கணமும் மேலே. ஸ்ட்ரெயிட்டா உனக்கு கிடைச்சிடும். ஒரு நொடி கூட நீ வேஸ்ட் பண்ண தேவையில்லை. எத்தனை வருஷமா? ஒரு நொடி. நில்லாது ஒரு கணமும் மேலே. அடுத்த வார்த்தை, அடுத்த லைன்ல, கடைசி லைன்ல, என்னுடைய நில உலக வினை முடிந்தால், என்னுடைய பதிவுகள் நில உலக வினை முடிந்தால், நான் செய்ய வேண்டிய காரியம் பதிவுகள் முடிந்தால் அப்படின்னு ஒரு அப்பாஸ்ட்ரோஃப் புள்ளியை போட்டுட்டு நீதி தேர்ந்தேன் அப்படின்னு கொடுத்திருக்கிறார். இந்த நீதியை, இந்த நியாயத்தை, இந்த இயற்கை சட்டத்தை, இயற்கை விதிமுறையை நான் உணர்ந்து கொண்டேன். என்னன்னு, நோய் எப்ப போகும், என்னுடைய அறிவு எப்ப தூய்மை அடையும் அப்படிங்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு கேட்டா அவர் என்ன பதில் சொல்லி இருக்கிறாரு? எந்தன் நில உலக வினை முடிந்தால், ஒரு நொடி கூட தேவையில்லை. அதுக்கப்புறம் எப்ப அந்த பதிவுகள் முடிகிறதோ அப்ப அப்படின்னு அந்த பதில் அவரு சொல்றார். இப்போ நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னால், நம்மிடம் இருக்கிற பதிவுகள் தான் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு கேள்விகளை உருவாக்குது. ஏன்னா நடக்கல, நினைச்சது நடக்கல. மகரிஷி 2யும் கொடுத்திருக்கார். ஒண்ணு நம்மள்ட்ட இருக்கிற பாவ பதிவுகள் நோயா வரும், இல்ல சிக்கலாக வரும். நினைச்சது நடக்காது. எத்தனை வருஷம் ஆகும்னே தெரியாது இது நடக்கிறதுக்கு. அப்போ இந்த வாழ்க்கை சிக்கல், நோய், இந்த 2மே பதிவின் அடையாளங்கள், பாவப்பதிவின் அடையாளங்கள். அப்ப இந்த பாவப்பதிவு இருக்கிற வரைக்கும் நமக்கு இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த பாவப்பதிவை போக்க வேண்டும், அது முதல் விஷயம். இன்னொன்னு, நான் இன்னும் என்ன கடமையை செய்ய வேண்டிய பாக்கி இருக்கிறதோ அதுவும் முடியணும் அப்படிங்கிறதுல எந்த நில உலக வினை முடிந்தால் அப்படின்னு தான் பதில் அங்க கொடுத்திருக்கிறார். அப்ப நான் என்னுடைய கடமை என்ன ஏதோ இருக்கு, அந்த கடமையை முடிக்கிற வரைக்கும் உயிர் அங்கதான் இருக்கும். இது இந்த உண்ட பதில் இந்த கடைசி முக்தி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா அந்த முக்திக்குமே நான் அதை இப்ப ஃபாலோ பண்ணனாதான், ஜீவன் முக்தர்களாக வாழ வேண்டும் என்றாலும் அதை ஃபாலோ பண்ணனா தான் அது நடக்கும். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது என்றால், நம்மள்ட்ட கர்ம வினைகள் என்னெல்லாம் இருக்கோ முதல்ல அதை தூய்மைப்படுத்தக்கூடிய செயல்களை நாம செய்ய அது தூய்மை அடைஞ்சிட்டுன்னு சொன்னால் அடுத்த நொடியில அது நமக்கு ஒரு நொடி கூட தேவையில்லை, நமக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிறத மகரிஷி இதில் சொல்லியிருக்கிறார். அப்போ இதைத்தான் மகரிஷி அவர்கள் எத்தனை ஆண்டுகள் ஆகும் ஒரு கேள்வியை கேட்டோம் அப்படின்னு சொன்னால்,
இயற்கை சக்தியை விதி என்போம், அதை அறிந்த அளவே மதி என்போம் அப்படின்னு ஒரு மகரிஷி ஒரு கவிதையில குறிப்பிட்டிருப்பார்கள். இயற்கை சக்தியை விதி என்போம். மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருக்கோம், மாப்பிள்ளை கிடைக்கல. 4 வருஷம் ஆச்சு. கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்ல. 18 வருஷமா புகை பிடிச்சிட்டு இருக்காரு, நிப்பாட்ட மாட்டேங்கிறாரு. பதவி உயர்வு 10 வருஷமா கிடைக்கல. இதெல்லாம் என்னது? இயற்கை சக்தி. செய்த செயலுக்கு ஏற்ற விளைவாக இயற்கை அந்த இறைநிலை பேரறிவோடு சிந்தனை செய்து எதை எப்படி எவ்வளவு யாருக்கு எப்படி கொடுக்கணுங்கிறத தெரிந்து மிக சீராக அத்தனையும் நடத்தி கொண்டு இருக்கிறது. இதுதானே உண்மை, இதுதானே இயற்கை சக்தி. இதை விதி என்போம், அதை அறிந்த அளவே மதி என்போம். இப்ப விதியை மதியால் வெல்ல வேண்டும் என்றால் இந்த இயற்கை சக்தியோட வலிமை எவ்வளவுன்னு எனக்கு தெரிந்து கொண்டால் அதுக்கு பேரு மதி, என்னுடைய அறிவு. இப்ப என்னுடைய அறிவு, என்னுடைய மதி, இயற்கை சக்தி இவ்வளவு 5 கிலோ இருக்கு, என்னுடைய மதி என்பது 7 கிலோ இருக்கு என்றால் அந்த 100% அந்த விதியை மதியால் வென்று விடலாம். இல்லையா, இது 50% வலிமையோடு இருக்கு, நான் 10% வலிமையோடு தான் இருக்கேன்னு சொன்னால் இந்த 10% 60% 51% மாத்துறதுக்கு எனக்கு எத்தனை காலம் ஆகுமோ அத்தனை ஆண்டுகள் ஆகும் அதை நான் நிறைவேற்றுவதற்கு. ஒன்றும் இல்லை, நான் இப்போ உட்கார்ந்துருக்கிற ஒரு மேஜை இருக்கு, மர மேஜை. இயற்கை சக்தியை விதி என்போம் என்றால் இதை உடைக்கிறதுக்கு எனக்கு 1 மணி நேரம் ஆகும். ஆனால் இந்த செவரை உடைக்கிறதுக்கு இந்த ஜென்மத்தில் என் கைதான் உடையும் 1/2 மணி நேரம் தட்டினாலேயே. இதைத்தான் இயற்கை சக்தி. இயற்கை சக்தி இது மேஜை, இது இயற்கை சக்தி காங்கிரீட் சுவரு, இதை உடைக்க முடியாது. இதை உணர்ந்து கொண்டால் என் மதி என்ன செய்யணும்னா இந்த டேபிளை உடைக்க எனக்கு 1 மணி நேரம் போதும். ஆனா இந்த சுவரை உடைக்க முடியாதுங்கிற அந்த உணர்வு எனக்கு வந்துவிட்டால் எத்தனை ஆண்டுகள் ஆகும் இதை உடைப்பதற்கு கேள்வி கேட்டால் நான் சிந்திக்காம சொல்லிடுவேன், நோ சான்ஸ், இது உடைக்கவே முடியாது. இதை உடைக்க எத்தனை ஆண்டு ஆகும்? 1 மணி நேரம் எனக்கு போதும், இந்த டேபிளை நான் உடைச்சு காமிச்சிடுறேன். ஏன்? இதனுடைய சக்தி எனக்கு தெரிந்திருக்கிறது, இதனுடைய சக்தி எனக்கு தெரிந்திருக்கிறது. அப்ப இதைத்தான் விதியை மதியால் வெல்லக்கூடிய டெக்னிக்கா மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இதை நாம் அப்ளை பண்ணணும்னு சொன்னால் மகரிஷி கொடுத்திருக்கிற பல கவிதைகள் இருக்கு. தப்பு கணக்கிட்டு தாம் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ, இந்த எதிர்பார்ப்பு இருக்கிற வரைக்கும் இந்த கணக்கு நமக்கு புரியாது. எத்தனை வருடங்கள் ஆகுங்கிறதே எனக்கு அப்போ ரொம்ப சுருக்கமா இப்போ நாம சமரைஸ் பண்ணணும்னா எத்தனை ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால், இறை உணர்வு பெறுவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும்னு ஒரு கேள்வியை கேட்டால், நமக்கு காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் நம்மளை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியிலிருந்தும், ஒவ்வொரு இயக்கத்திலிருந்தும், ஒவ்வொரு மனிதர்களிலிருந்தும், ஒவ்வொரு சூழ்நிலையிலிருந்தும் நான் எதை மாற்ற வேண்டும், என்னுடைய குணத்துல, என்னுடைய செயல்ல, இதை நான் கொஞ்சம் யோசனை செய்து அதை நான் மாற்ற ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னால், போன வருஷம் 2024ஆம் வருஷத்துல ஒரு மாசத்துக்கு 2 தடவை நான் கோவப்பட்டேன். அப்ப 12 மாசத்துக்கு 24 தடவை கோவப்பட்டிருக்கேன் அப்படின்னு ஒரு தடவை சொல்றாரு. இப்ப 2025ல ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை தான் நான் கோவப்பட்டிருக்கேன்னு சொன்னால் இவர் என்னை மாற்றி விட்டார், சரியான பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். ஷுவரா இந்த ஸ்பீடில் அவர் போனார்னா இன்னும் 2 வருஷத்துல இறை உணர்வை கிராஸ் அடைகிறதுல ஒரு 60% 70% போயிடலாம். நான் போன வருஷம் 24 தடவை கோவப்பட்டிருக்கேன். இந்த 2025 செப்டம்பர் 28ஆம் தேதிக்குள்ளேயே நான் இது வரைக்கும் 21 தடவை கோவப்பட்டுட்டேன். இன்னும் 2.5 மாசம் இருக்கு. இவர் சரியான பாதையில போல பின்னோக்கி போய்கொண்டிருக்கிறார். அப்போ நான் இறை உணர்வு பெற எத்தனை ஆண்டுகள் ஆகும் என்ற ஒரு கேள்விக்கு நான் எந்த அளவை என்னை திருத்திக் கொண்டு குணநல பேரின் படி நான் முன்னேறி கொண்டிருக்கிறேன் என்பதை பொறுத்துத்தான் அந்த பதில் அமைகிறது. இதை நாம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த விதியின் வலிமையை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அது வரைக்கும் நாம செய்ய வேண்டியது எல்லாம், ஒரு மரம் இருக்குன்னு சொன்னால் அந்த மரம் தனக்கு கீழே இருக்கிற ஆளு திருடனா, கொலகாரனா அல்லது ஞானியானே பார்க்கறது இல்லை. தன்னுடைய கடமை என்ன? காற்றை கொடுப்பது, நிழலை கொடுப்பது, அதை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஒரு சாதாரண ஓரறிவு படைத்த மரம் இதை செய்கிறது. ஆறறிவு படைத்த நாம் காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் யார் எப்படி வேணாலும் இருக்கட்டும், என்னுடைய கடமை என்ன? துன்பம் இல்லாமல் இனி பழி புரியேன். அப்பதான் சீக்கிரம் கர்ம வினைகள் போகும். புரிந்தவை களைந்தேன், இனி பழி புரியேன். முதல் ஒழுக்க பண்பாடு. புரிந்தவை களைந்தேன், 2வது ஒழுக்க பண்பாடு. முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்து கொண்டு என்னுடைய கடமையை நான் செய்ய ஆரம்பித்து விட்டால் கண்டிப்பாக இறை உணர்வு என்பது பல வருடங்கள் அல்ல, பல மாதங்களில் நம்மால் ஒரு 60% அடைந்து விட முடியும். அப்பொழுதே நம்மால் உணர முடியும், நினைப்பது நடக்க ஆரம்பித்து விடும் என்று கூறி இந்த உரையை இதோடு நிறைவு செய்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் பொழுது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, முதலாவது அன்பராக மல்லிகா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். திருச்செங்கோட்டுல இருந்து மல்லிகாங்க ஐயா. நல்லதுமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அப்ப நாம எல்லாத்தையும் விட்டுட்டு அமைதியா இறை உணர்வை நோக்கிய பயணத்துக்கே திரும்பிக்கலாமாங்க ஐயா? கண்டிப்பா கிடையாது. அப்படின்னா நமக்குன்னு சொல்லி இப்போ நமக்கு இல்லறம் இருக்கிறது, கடமை இருக்கிறது. என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நல்ல கேள்விய கேட்டிருக்கீங்க. இந்த சந்தேகம் கண்டிப்பா இருந்துறக்கூடாது. சரிங்க. எல்லாம் நமக்கு இறை உணர்வு தான் முக்கியம் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் விட சொல்லவே இல்ல. நோக்கிய பயணத்துக்கு நமக்கு வாழ்க்கை துணை வேணும், குழந்தைகள் வேணும், பணம் வேணும், பொருள் வேணும், புகழ் வேணும், எல்லாம் வேணும். ஆனா டாப் பிரியாரிட்டி இறை உணர்வு. மற்றதெல்லாம் அதுக்கு கீழே இருக்கிற பிரியாரிட்டி. அப்போ என்ன ஆகும்னு சொன்னால், இறை உணர்வுங்கிற இப்போ நீங்க வந்து இப்ப நான் ஏதோ ஒண்ணு கேட்கிறேன். ஒய்ஃப் வந்து கண்ணாபின்னான்னு ஏதோ கத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு இறை உணர்வு தான் என் நோக்கம் என்று இருந்தால், அதாவது இந்த சுரங்கத்துல வைரத்தை எடுக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, உள்ள இருந்து அத தட்டி எடுக்கணும். இத எடுக்கும்போது உள்ள இருந்து கல்லு விழும், மண்ணு விழும், திடீர்னு அழுக்கு சாக்கடை மாரி தண்ணி மேல விழும். எத விழுந்தாலும் சரி, வைரம் இருக்கா? வைரம் இருக்கா? வைரம் இருக்கா? தட்டி போட்டு போயிட்டே இருப்பாங்க. மேல விழுற கல்லு எல்லாத்தையும் தள்ளி போட்டுட்டு தொடைக்க கூட மாட்டாங்க. வைரம் இருக்கா? வைரம் இருக்கா? இவ்வளவுதான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நான் ஏதோ கேட்கும்போது ஒய்ஃப் திட்டுறாங்கன்னு சொன்னா, எனக்கு இறை உணர்வு பெறுவதுதான் நோக்கம் என்றால், அவங்களும் ஒரு இறைநிலை தான் என்ற உணர்வோடு இப்ப நான் அவங்கள பார்ப்பேன். ஒய்ஃப் என்னன்னு திட்டுறாங்க? சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்னா, இதுக்கு ஏன் திட்டுறாங்க? அப்படிங்கிற கேள்வியே வராது. சாட்சாத் இறைநிலை தான் என் மனைவிக்குள் அறிவுக்குள் இருந்து மனைவியின் அறிவை இயக்கிக் கொண்டிருக்கிறது என்னுடைய கர்மாப்படி. அப்படிங்கிற ஒரு உணர்வு எனக்கு வந்துரும். இந்த உணர்வோடு இப்ப நான் ஒய்ஃப பார்க்கும்போது, அந்த இடத்துல இனிமைதான் காக்கப்படுமே ஒழிய, நான் பதிலுக்கு கத்தி, அத நரகமா மாத்துற வேலைய நான் செய்ய போறதில்ல. அப்ப இறை உணர்வு தான் நோக்கம்ங்கிறதுக்காக இதெல்லாம் விடணுங்கிறது இல்ல. இதெல்லாம் கண்டிப்பா அவசியம். இல்லறம் இருந்தால் மட்டுமே மிக வேகமாக இறை உணர்வை பெற முடியும். மகரிஷி அவர்கள் இல்லறம் ஒரு சூப்பரான ஒரு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பு ஒரு சன்னியாசியை விட. அப்போ இன்ப துன்பத்தை பகிர்ந்து கொடுப்பதற்கு குடும்பத்தில் இருக்கிற அவ்வளவு பேர் எனக்கு வேணும். ஆனால் நாம் பார்க்கிற பார்வை மனைவிய பார்க்கிற இறைநிலையோடு இன்னொரு உருவமாக நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னால், அப்பதான் இறை உணர்வு நடக்கும். சோ அப்ப என்ன நடக்கணும்? பையன் நல்லா படிக்கலையா? நான் செய்யணும் எல்லாத்தையும். ஆனால் முதல்ல பகுத்து பார்த்தரணும். பையன் படிக்கல, நாளைக்கு பரீட்சை, இப்ப டிவி முன்னாடி உட்கார்ந்திருக்கான் அப்படின்னு பகுத்து பார்த்தர்றோம். அப்புறம் தொகுத்து பார்க்கிறோம். அவன் பையன் என் கர்ம வினைப்படி அவன் இப்படித்தான் இப்ப இருப்பான். அப்ப நான் என்ன பண்ணணும்? அவனுக்கு துன்பம் கொடுக்காமல் என்னுடைய நோக்கத்தையும் நிறைவேற்றுவதற்கு நான் எப்படி கடமையை செய்வது? அப்படிங்கிற ஒரு மனநிலை நமக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால இந்த மற்றதெல்லாம் முக்கியம் இல்லைன்னு விட்டு ஓடுறதல்ல, உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு. ஸோ கண்டிப்பாக நாம என்னென்ன கடமைகள் இருக்கோ, என்னென்ன யாரோடலாம் நம்ம இப்போ தொடர்புல இருக்கிறார்களோ, அவ்வளவு பேரையும் இறைநிலையின் மறு உருவமாக பார்த்து என்னுடைய எண்ணம் சொல் செயலை மாற்ற ஆரம்பிச்சிட்டேன்னா ரொம்ப ஃபாஸ்டா நாம முன்னேறிடலாம். அதுதான் பதில். நன்றி. பார்க்கும்போது வேறுபாடு தெரியக்கூடாது. அது அப்படிங்க அவங்க கிட்ட இருக்கிற குற்றங்குறைய முன்னாடி நிறுத்தி வச்சு பார்க்காம அவங்களையும் இறை உணர்வு, அவங்களும் இறை உணர்வு தான், அது அங்க இயங்கிட்டு இருக்கிறது பிரம்மன் தான் அப்படிங்கிற ஒரு மனநிலைய வரும்போது அது தானே நம்ம வந்து இறை உணர்வை நோக்கிய பயணம் இல்லை, இறை உணர்வினுடைய முடிவாவே அது வந்துரும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதாவது பகவத்கீதையில கிருஷ்ணர் வந்து ஓயாமல் கர்மம் செய்து கொண்டிருக்கையில் எவனொருவன் ஈஸ்வர நாமத்தை ஏற்றுகின்றானோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லைங்களா? அந்த நிலைய நம்ம அடைய முடியும் இல்லைங்களா? கண்டிப்பா. இது வந்து ரொம்ப கஷ்டமான்னு கேட்டீங்கன்னா கஷ்டம்லாம் கிடையாது. ஏன்னா இப்போ 10 வயசு பையன் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துட்டு வாங்குறோம், அவன் கீழே போட்டு உடைச்சிட்டான்.
ஆ, ஆ. இப்ப பெரியப்பா பையன் 10 வயசு பையன் அவன் வீட்டுக்கு வந்திருக்கான். அவன ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துட்டு வரான். அவன் கிளாஸ் டம்ளர போட்டு உடைச்சுட்டான். நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுவோம்? தம்பி அங்கேயே நில்லுப்பா. கண்ணாடி கண்ணாடி உன் கால்ல பட்டுறாம நீ அங்கேயே நில்லு. நான் வாரேன். அவன தூக்கி இப்படி வச்சுட்டு கீழ இருக்கிறத கிளீன் பண்றோம். என் பையனா இருந்தா அறிவில்ல உனக்கு இந்த ஒரு கிளாஸ் தண்ணீர கொண்டு வர முடியாதான்னு கேட்டுடுறோம். இங்க தான் கண்டிப்பா. பிரச்சனை. ஆ, ஆ, இந்த பார்வைய நான் உள்ள கொண்டு வந்துட்டேன்னு சொன்னால், ஆ. நாம யார்ட்டயாவது எரிச்சப்படுவோமா? யார் மேலயாவது குறை சொல்லுவோமா? கடவுளே போட்டு உடைச்சிருக்காரு. நான் எப்படி குறை சொல்ல முடியும்? சாட்சாத் கடவுள் தான் அவன உடைய வச்சிருக்காரு. அப்ப ஆ. கடவுள் தான் வச்சிருக்காரு. இதுக்காகத்தான் நம்ம சமுதாயத்துல பேர்லாம் கூட லக்ஷ்மி, சரஸ்வதி இப்படின்னு சாமி பேரெல்லாம் வச்சாங்க. அப்படியாவது ஒழுங்கா மரியாதை குடுப்பியான்ட்டு. நம்ம அதெல்லாம் மீறி நாம அந்த பாசத்துல மாட்டிக்கிட்டு, மாயையில சிக்கிக்கிட்டு இப்படி செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ அதனால நீங்க கடைசியா சொன்னது தான் ரொம்ப கரெக்ட்டு. அந்த உணர்வோடு நான் என் கடமையை செய்தால், இறை உணர்வு என்பது ரொம்ப ஃபாஸ்ட்டா நமக்கு கிடைச்சிருமே ஒழிய, விட்டுட்டு போறது இல்ல. இல்ல இதுதான் எனக்கு நோக்கம், மற்றதெல்லாம் இல்லைங்கிறது இல்ல. நம்மளால் ஆன முயற்சிய செய்யணும். விளைவு என் கையில இல்ல. அந்த இடத்துல பற்றற்ற நிலைக்கு வந்துரும். அவ்வளவு. இவ்வளவுதான் செய்ய வேண்டியது. நன்றி. வாழ்க நான் வளமுடன். நீங்க நான் உலக சமாதானம் அடையறதுக்கு தான் இத்தனை ஆண்டுகள் ஆகும்னு சொல்ல போறீங்களோன்னு நான் காத்திருந்தேங்க ஐயா. இதை விட அதை விட பெரிய நிலைக்கு வந்துட்டீங்க. உலக சமாதானம் அடையறதுல முதல்ல நான் என் வாழ்க்கைய சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? அதுதானே நம்முடைய முதல் நோக்கமா இருக்கணும். கரெக்டுங்க. ரொம்ப நம்ம ரொம்ப கரெக்டுங்க. ஒவ்வொருத்தரும் சந்தோஷமா ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னா, உலக சமாதானம் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அதுதானே மகரிஷி குடுத்த பாதை இல்லையா? ஸோ நான் கண்டிப்பாங்க. இன்னும் அந்த அளவுக்கு உயரல. நான் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வீடியோல வரலைங்க ஐயா வீடியோ. ஆமா. நான் வீடியோல தான் இருக்கேன். எனக்கு தெரியுது. ஆமா. ஹோஸ்டா ஆமாங்க ஐயா. இருக்கிறவங்க அத பின் பண்ணணும். ஆமாங்க ஐயா. உங்களோடது ஆன்ல தான் இருக்கு. ஆனா வரலைங்க ஐயா. ஹோஸ்ட் தான் அத பின் பண்ணணும். என்னால பண்ண முடியல ஆக்சுவலா. நான் ஆ இப்போ வந்து இப்ப வந்துருச்சு. இப்ப வந்துருச்சு. நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த அன்பராக பவன் ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. எப்படி இருக்கீங்க? வாழ்க வளமுடன். நல்லா இருக்குங்க ஐயா. வாழ்க வளமுடன். அப்புறம் நீங்க ஆபீஸ்க்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. நான் அதை ஃபாலோ பண்ணேன். போய் பேசினேன் மேனேஜர்ட்ட போய். அவருக்கு சில ட்ரைனிங் இதெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்ட்டு இருக்கிறாருங்க ஐயா. பாருங்க எவ்வளவு தூரம் உங்களுக்காக ஹெல்ப் பண்றாரு. சூப்பர். ஆனா அது இப்ப அவங்க ட்ரைனிங் கொடுக்கறதுனால இப்ப இங்க வேலை கொஞ்சம் ஸ்லோவாகுது. அது இங்க இருக்கவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குதுங்க ஐயா. அது ஒரு ட்ரைனிங் என்ன 1 வருஷமா கொடுக்க போறாங்க? 1 நாள், 2 நாள், 5 நாள், 1 வாரம் கொடுப்பாங்க. 1 வாரம். ஆமா. ஏதோ ஒண்ணு செய்யும்போது ஒரு சிலருக்கு அப்செட் ஆகலாம். இட்ஸ் ஓகே. நீங்க அவங்கள வாழ்த்த ஆரம்பிச்சிருங்க. அவ்வளவுதான். வாழ்த்திட்டு உங்க பாட்டுக்கு இந்த ட்ரைனிங்க முடிங்க. அப்புறம் உங்க ஆல்ரெடி என்னென்ன வீக்னஸ்ன்னு தெரிஞ்சு போச்சு. அத ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. கூட ஒரு 2 மணி நேரம் வேலை செய்யுங்க வீட்ல வந்து. இத எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்றதுன்னு சொல்லி. பண்றேங்க. அதான் கண்டிப்பா பண்றேன். உங்களால முடியும். ஷூர். சூப்பர். சரிங்க. ரொம்ப கொஸ்டினுக்கு வரேங்க. இப்ப எனக்கு என்னன்னாங்க, இப்ப ஆபீஸ் லைஃப்லயும் சரி, பர்சனல் லைஃப்லயும் சரி, அதாவது ஒரு கேள்வி அடுத்தவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்ற கேள்வி மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்குதுங்க. அது எனக்கு ஒரு என்ன சொல்றதுன்னா, அது ஒரு அமைதியின்மையை எனக்கு கொடுக்குது. இவங்க என்ன தப்பா நினைச்சிருவாங்களோ, இவங்க என்ன தப்பா நினைச்சிருவாங்களோ. இப்ப ஆபீஸ்ல என்னோட சீனியரும் இன்னொருத்தரும், அதாவது 2 சீனியர் இருக்காங்க. அவங்க 2 பேரும் இப்ப தனியா போய் குசு குசுன்னு பேசினா ஒருவேளை என்ன பத்தி தான் பேசுறாங்களோ, ஐயோ நான் நல்லா ஒர்க் பண்ணலன்றது என்னோட பெரிய பாஸ் கம்பெனியோட ஓனருக்கு தெரிஞ்சிடுச்சு. அவர் இதை வச்சுட்டு ஃபியூச்சர்ல ஏதாவது ஒண்ணு பண்ணுவாரோ. இந்த மாதிரி அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, பர்சனல் லைஃப்லயும் சரி, ஆபீஸ் லைஃப்லயும் சரி. இது இருக்குதுங்கய்யா. இது ஒரு கொஸ்டின்ங்கய்யா. அதாவது இப்ப நம்ம ஃபாரின்ல இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் ஃபாரின்ல இருக்கிறோம். இப்ப நம்ம சப்போஸ் இன்கேஸ் ஊருக்கு போயிட்டா நம்ம தங்கச்சியோ, நம்ம உறவினர்களோ, நம்ம சுற்றத்தார்களோ என்ன நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? அதாவது அந்த கேள்வியோட பிரான்ச் மாதிரி அது ஒரு இது இருக்குதுங்கய்யா. அது ஒரு கேள்வி மைண்ட்ல இருக்குது. அதாவது இப்போ நம்ம செயல் செய்யறதுக்கு மட்டும்தான் நமக்கு உரிமை இருக்கு. விலை நம்ம கையில கிடையாது. இது வேதத்தியத்துல இது பண்ணது காமன். இதுதான். ஆனா முடிவு நான் நினைக்கிற மாதிரிதான் நடக்கணும். முடிவு மேல ஒரு பற்று இருக்குதுங்க. அதாவது நான் இப்ப ஃபாரின்ல இருக்கிறேன், இங்கதான் நான் இருக்கணும். என்ன அந்த மாதிரி சூழ்நிலை தான் வரணும். நான் என் பையன் இருக்கான், பையனை வளர்க்கணும், இங்கதான் வளர்க்கணும். அந்த முடிவு மேல ஒரு பற்று இருக்கிறது இருக்கு. ரொம்ப பற்றா இருக்கிறதுக்கு இருக்குதுங்கய்யா. இதுக்கு கொஞ்சம் விளக்கம் வேணுங்கய்யா. வாழ்க வளமுடன். அதாவது இதை நீங்க முதல் கேள்விக்கு வருவோம். இந்த அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோங்கிறது நிறைய நம்ம எல்லாருக்கும் அது ஒரு காலத்துல இருந்துதான் இருக்கும். நீங்க நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை யோசிச்சு பார்த்து, எதுக்காக நான் அதை பத்தி கவலைப்படணும்? இது நம்ம மேல இருக்கிற சுய மதிப்பு குறைவா இருக்கு. தன்னம்பிக்கை குறைவா இருக்கு. அவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை ஜாஸ்தியா இருக்கும். என் மேலயே எனக்கு நம்பிக்கை இல்ல என்கும்போது, அடுத்தவங்க அப்படி நினைச்சிருப்பாங்களோ, இப்படி நினைச்சிருப்பாங்களோ, அவர் பேசுறது நம்மள பத்தி தான் பேசுறாரோ, அப்
என் வேலையில எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்றால், என் திறமையில எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்றால், அதாவது நான் ஃபர்ஸ்ட்டு வேலைக்கு போனோனே என்னுடைய பாஸ் ஒரு அட்வைஸ் குடுத்தாரு. "நீ செய்ற வேலையில யாரும் தப்பு கண்டுபிடிக்க கூடாது. உன்னால 50% வேலைய தான் செய்ய முடிஞ்சாலும் சரிதான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனால் அதுல யாரும் தப்பு கண்டுபிடிக்க கூடாது." அத வந்து நான் இன்னைய வரைக்கும் ஆணித்தரமா அத நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து அதுல வந்து நெறைய பேரோட என்ன தனித்தா பார்க்க ஆரம்பிச்சாங்க. நான் வேலை பார்த்த கம்பெனிலலாம். அப்போ இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க செய்ற வேலையில கரெக்ட்டா ஒரு தப்பும் இல்லாத அளவுக்கு உங்களால செய்ய முடிகிற திறமையை நீங்க வளர்த்துக் கொண்டால், யாரு அப்படியே உங்க கண்ணு முன்னாடியே பேசினா கூட, இந்த காதுல வாங்கிட்டு, அந்த காதுல விட்டுட்டு போய்க்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா, நான் கடமைய கரெக்ட்டா செய்றேன். நமக்கு எவ்வளவு பெஸ்ட்டா செய்ய முடியுமோ, அவ்வளவு பெஸ்ட்டா செய்றேன். நீங்க செய்ய வேண்டியது, இதுக்கு இம்பார்ட்டன்ஸே குடுக்காதீங்க. அதே இம்பார்ட்டன்ஸ் குடுக்காம, உங்க திறமையிலயும், உங்களுடைய செயல்பாடுகளிலும், எப்படி நான் இன்னும் என்னை மேம்படுத்திக் கொள்வது? அப்படிங்கிறத நீங்க யோசிக்க ஆரம்பிச்சு, இப்ப ட்ரெய்னிங் போயிருக்கீங்க. இதே மாரி செயல்படுத்தி, அத நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, கண்டிப்பாக உங்க மேல இருக்கிற மதிப்பு கூட ஆரம்பிச்சுரும். தன்னம்பிக்கை கூட ஆரம்பிச்சுரும். இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டீங்க. என்ன வேணாலும் சொல்லுங்க. கண்ணு முன்னாடியே நீ இப்படி ஒரு முட்டாளா இருந்திருக்க, இத போய் செஞ்சிருக்க. இந்த அறிவு 15 வயசு பையன் கூட கரெக்ட்டா செய்வான். நீ உன்னுடைய அறிவுப்படி நீ சொல்ற, உன் அனுபவப்படி நீ சொல்ற, நோ ப்ராப்ளம். அவர்ட்ட முறைக்கவும் வேண்டாம். ஆனா, அதே சமயம் நாம வந்து அத அப்செட்டும் ஆக வேண்டாம். அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை வரணும்னு சொன்னால், நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னுடைய மனசு, என்னுடைய திறமை, என்னுடைய அறிவு, என்னுடைய முயற்சி. இது நீங்க செய்ய தானா வந்துரும். வேணும்னா ஒரு சங்கற்பத்த சேர்த்துக்குங்க. நான் பிறருடைய கருத்துக்களுக்கு நான் அசர போறதில்ல. அப்படிங்கிற ஒரு மீனிங்ல ஷார்ட்டா ஒரு சங்கற்பத்த போட்டுட்டு, டெய்லி ஒரு 100 தடவ, 200 தடவ சொல்லுங்க, எழுதுங்க, அத வலிமைப்படுத்துங்க. அப்புறம் இது ஈஸியா உங்களுக்கு வந்துரும். இது மாரி தான் ஊர்ல போனாலும், உறவுகளா இருந்தாலும், அவங்க என்ன நினைப்பாங்களோ, இவங்க என்ன நினைப்பாங்களோ, இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, உங்க குறிக்கோள் தெளிவா இல்ல. உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல. என் திறமை வந்து அவங்க என்ன நினைக்கணுங்கிறது எனக்கு முக்கியம் இல்ல. என் கடமைய நான் சரியா செய்றேனா, இவ்வளவுதான். என் கடமையில நான் ஃபெயில் ஆயிருக்கேனா, இவ்வளவுதான். நீங்க வாழ்க்கையில முன்னேறணும்னா, பிறருடைய அவமானங்களும், பிறருடைய அவமதிப்புகளும், பிறருடைய ஏளனமும் நாம சந்திச்சு தான் ஆகணும். சந்திச்சா மட்டுமே என் பாவப்பதிவு வேகமா போகும். எனக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். சும்மாலாம் எல்லாரும் சூப்பர்ன்னு சொன்னாலாம் நான் முன்னேறிடவே முடியாது. நல்லாலேன்னு சொல்லணும். என்ன பத்தி பேசணும். அவ்வளவும் பேசி, அவ்வளவும் காதுல விழுந்து, அப்பதான் நமக்கு இன்னும் கொஞ்சம் சுர்ருன்னு ஏறணும். இந்த இடத்துலலாம் ஒரு விதத்துல என்ட்ட கேட்டா, இந்த ஈகோங்கிறது பாசிட்டிவா இருக்கும். அப்போ இவன் என்ன சொல்றது? நான் வாழ்ந்து காமிக்கிறேன். அப்படின்னு ஒரு 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 வெறின்னு சொல்றோம்ல, அது டிட்டர்மினேஷன் வரணும். ஸோ உங்க திறமை மேல கவனம் செலுத்துங்க. அத மட்டுமே முக்கியமா நினைச்சுட்டு போய்க்கிட்டே இருங்க. 2வது விளைவு செயலை செய்வதற்கான உரிமை. தப்பு கணக்கிட்டு தாம் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ பையன இங்க தான் படிக்க வைக்கணும். அங்கலாம் போ முடியாது. இங்க தான் செட்டில் ஆகணும். இது 2யும் குழப்பிக்க கூடாது. ஒண்ணு வாழ்க்கையோட குறிக்கோள். குறிக்கோள் நான் எங்க செட்டில் ஆகணும். இப்பமே நீங்க பிளான் பண்றது தப்பே கிடையாது. அந்த குறிக்கோள நோக்கி முயற்சி செய்வதிலும் தப்பு கிடையாது. ஆண்டவன் என்ன நினைச்சு எங்க வைக்கானோ அங்க வச்சுட்டு போட்டும். இது ஆடு மாடு வாழ்ற வாழ்க்கை. என் வாழ்க்கையை நான் நிர்ணயம் செய்கிறேன். என் வாழ்க்கை பாதையை நான் உருவாக்குகிறேன். யூ கேன் அச்சீவ் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் தான் விவேகானந்தர் சொல்லியிருக்கிறாரு. அப்ப நான் தானே என் பாதையை போடணும். இன்னொருத்தர் என் வாழ்க்கையை டிசைட் பண்ணா அப்படின்னா என் 6வது அறிவை நான் பயன்படுத்தவே இல்லைன்னு தானே அர்த்தம். அப்ப நான் எங்க இருக்கணுங்கிறத நான் தான் முடிவு பண்றேன். தப்பே இல்லை அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல. ஆனால் அது நடக்காத போது நீங்க அப்செட் ஆறீங்கன்னா நீங்க பற்ற வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். கடும் பற்று இல்ல. மகரிஷி ஐவகை பற்று அவசியம்னு சொல்லியிருக்கிறார். பொருள், புகழ், செல்வாக்கு, அதிகாரம், புலனின்பம், மக்கள் அவசியம் தேவை. கடும் பற்றா மாறிடக்கூடாது. எங்க விளைவு நான் விரும்பி சூப்பரா இருக்கணும், இட்லி சட்னி சாம்பார் நல்லா இருக்கணும்னு எதிர்பார்ப்பு இல்ல. சாப்பிடணும்னு நினைச்சு ஒரு குறிக்கோளோடு ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் உட்கார்றது தப்பு இல்ல. ஆனா உங்களுக்கு பார்த்து அவன் நல்லா அவிக்காத ஒரு இட்லியை வச்சா எல்லாம் அவன் செயல். விளைவு என் கையில இல்ல. அங்க என்ன இருந்தாலும் சாப்பிட்றோம். கோவில்ல பிரசாதம் கொடுத்தா உப்பு இல்ல, நெய் இல்ல, தேங்காய் போடவே இல்ல, வறுக்கவே இல்ல, எதுவும் சொல்றது இல்ல. அப்ப இறைவன் கொடுக்கிற அத்தனையும் நாம ஏற்றுக்கொள்கிற அந்த பக்குவம் தான் நமக்கு தேவை. வாழ்க்கையோட குறிக்கோள் இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணமே உச்சபட்ச குறிக்கோள். அப்ப அந்த குறிக்கோள் மேம்பட்ட நிலையில இருக்கணும். திங்க் பிக் அப்படிங்கிறது தப்பே இல்லை. ஸோ அதனால துபாயில தான் செட்டில் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? நல்லா யோசிச்சு பார்த்து அந்த முடிவை எடுத்துக்கோங்க. அந்த முடிவும் நடக்கும். எப்ப நீங்க அந்த முடிவை நோக்கிய பயணத்துல சரியான முயற்சியை எடுத்தால்.
அதை தானே மதியால் விதி எப்படி வேணாலும் இருக்கட்டும், மதியால் வெல்லக்கூடிய டெக்னிக்னு சொல்லி இருக்கிறோம். ஸோ அதனால உங்களுடைய குறிக்கோள், உங்களுடைய ஆம்பிஷன், உங்களுடைய நோக்கம் மேம்பட்டு தான் இருக்கணும், தப்பே இல்லை. ஆனா விளைவு என்ன வருகிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அங்க ஏங்கிற கேள்வியே தப்பு. என்னுடைய ஆஸ்ட்ராலஜிக்கலா ஒரு குரு இருந்தார், பண்டிட் தட்சிணாமூர்த்தின்னு சொல்லிட்டு இருக்கார். அவரு என்ற ஒரு தடவை சொன்னார், நாங்க நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் இந்த யோகால இருக்கேங்கிறது அவருக்கு தெரியும். அப்புறம் ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு விஷயத்த நான் ஏதோ பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, உங்க கண்ணு முன்னாடி ரோட்ல ஒரு சைக்கிள்ல ஒருத்தன் போறான், டப்புன்னு ஆட்டோக்காரன் தட்டி விட்டுட்டான், கீழே விழுந்துட்டான், முட்டி உடைஞ்சிட்டு ரத்தம் வருது, ஐயோ பாவம், இதுவே தப்புங்கிறார். கடவுள் எல்லாம் திட்டம் போட்டு மிக சீராக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும், நீ என்ன ஐயோ பாவம் சொல்றது? அப்ப அவன் கணக்கு தப்பா, அவன் முட்டாளாவன் அப்படிங்கிற அர்த்தத்துல ஐயோ பாவம் என சொல்வதே இயற்கை விதிக்கு முரணானது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றார். இது புராணத்துல சொல்லியிருக்குன்னு சொல்றாரு. நம்ம படிச்சதெல்லாம் மார்க்குக்காக ஏதோ படிச்சுட்டு வெளியில வந்துட்டோம். வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிறதுல கொஞ்சம் ஓட்டையை விட்டுட்டோம், இந்த சமுதாயமும் ஓட்டையை விட்டுட்டாங்க. ஸோ அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, விளைவு என்ன வருகிறதோ அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு பக்குவத்தை நம்ம எடுத்துக்கணும். அவ்வளவுதான். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கிருபாநிதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் கிருபாநிதி அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா நல்லா இருக்கீங்களா? வாழ்க வளமுடன். சிறப்பா இருக்கே ஐயா, நல்லா இருக்கேன். வாழ்க வளமுடன். ஐயா, நான் என்னை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும், எதை மாற்றிக்கொள்ள வேண்டும், அது எவ்வளவு ஆண்டுகளாகும், எத்தனை நாட்களாகும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் நீங்க சொன்னது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ஆனா நாங்க எப்படி இருக்கோம்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியாது. நாங்க எப்படி இருக்கோம்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப ஒரு குணநல பேர் அடைகிறதுக்கே இறை சிந்தனையோட தான் இருந்தாதான் குறைநல பேரே அடைஞ்சு நிம்மதியா இருக்க முடியும். இப்ப இறை சிந்தனை, நிறைவேறாத ஆசை, பதிவு கழித்தல். இப்ப அந்த இறை சிந்தனையா எப்படி இருந்தாலும் நம்ம பல பேராசிரியர்களோட பேச்சை கேட்கிறோம், குரு வழியில நம்ம ஒரு வழியில போயிட்டு தான் இருக்கோம். அதுல ஆனா நிறைவேறாத ஆசை கூட அது நம்ம நினைச்சிருக்கலாம் ஒரு காலத்துல இந்த ஆசை நிறைவேறல, இப்ப நம்ம கரெக்டா இருக்கோம், நமக்குன்னு ஒரு ஆசை இல்லை, நம்ம இருக்கத அப்படி மேம்படலாம், அப்படி மேம்பட்ட எண்ணங்கள் இருக்கு. ஆனா இந்த பதிவு கழித்தல்னு சொல்றீ இல்லையா, நீங்க பேசுறது கேட்கலை. வச்சுட்டு போவனா இல்ல குடுத்துட்டு போவனா? இப்ப ஏன்னு கேட்டா, இப்ப நீங்க பொறுமைசாலி. ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்க. அம்மா கேட்கலாமா? கேட்கல, இடையில நல்லா நெட் இருக்கு ஐயா, கேட்கல. இப்ப கேக்குது. சொல்லுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. நெட்வொர்க் ப்ராப்ளம் போல இருக்குங்க. அப்ப பொறுமைசாலி போட அடுத்த வாரம் 1, 2ன்னு போடாமா? வாழ்க வளமுடன். கேக்குதா ஐயா? வாழ்க வளமுடன். நம்ம விட்டு கேக்குது, நெட்வொர்க் இருக்கிற இடத்துல இருந்து பேசலாமா? வாழ்க வளமுடன். இல்லையா, இப்போ பொறுமைசாலி குரூப்ல ஜாயின் பண்ணிருக்கீங்கள கூட, ஒரு வாரம் வெறும் 0வா போடுவேன், அடுத்த வாரம் 1, 2 போட ஆரம்பிச்சிருவேன். ஆனா அந்த 1, 2 நான் பொறுமை இழந்து கத்துனது இல்ல. எனக்குள்ள யாராவது பேசையில ஒரு கோழி குண்டு அடிச்சது மாதிரி ஒரு உணர்வு வரும். சரி, இது பொறுமை இழந்துட்டோம். ஆனா அவங்கள நான் ஒண்ணும் சொல்லல, ஒண்ணும் பண்ண, இது பொறுமை இழந்துட்டோம் இன்னைக்கு அப்படின்னு நானே போட ஆரம்பிச்சிருவேன். இந்த நிலையெல்லாம் மாறணுமா? இல்ல அது அந்த இதுவும் கடவுள் தான் கொடுத்தாரு அப்படின்னா கூட அந்த இடத்துல சுண்டி விட்டது மாதிரி வருது. அந்த இடத்துல நம்மள சுண்டுறது மாதிரி ஒரு உணர்வு நமக்கு வருதியா? 2வது, நம்ம பதிவை கழிக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். சந்ததிகளுக்கு கொடுக்கவே வேண்டாம், என்ன சிரமம்னாலும் நான் எடுத்துக்கிறேன்னு கூட நினைக்கிறேன். அப்படி இருக்கையில இதுடைய வழி, இப்ப நீங்க சொன்னோட எனக்கு சின்ன குழப்பமே வந்துருச்சு. ஆகா, நம்ம எப்படி இருக்கோம்னு தெரியலையே அப்படின்னு. இது நீங்க கொஞ்சம் தெளிவா சொல்லுவேன்னு நம்புறேன் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். ஃபர்ஸ்ட் அந்த பொறுமைசாலி தான் நான்ல ஒரு வாரம் 0 போட்டுட்டு அடுத்த வாரம் 1, 2 நீங்க என்ன ஒரு கால்குலேஷன்ல அதை போட்டிருக்கீங்களோ 100% கரெக்ட். அதுவும் இல்லாம வர்ற அளவுக்கு மனசளவுல மகரிஷி அவர்கள் எதையும் தாங்கும் சலனமற்ற மனம் வேண்டும் அப்படின்னு ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு மனசை பக்குவப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். நீங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்கிறது மிகப்பெரிய அளவில் நீங்கள் அந்த ரேஞ்சுக்கு போயிட்டீங்க, சூப்பராக. ஏன்னா வெளியில் காமிக்கலைன்னு சொல்லிட்டீங்க, ஆனால் மனசுக்குள்ளே ஒரு சின்ன சுண்டி இழுத்த மாதிரி கண்டிப்பாக நம்ம எல்லாம் மனுஷங்க தானே. ஸோ அப்போ அந்த இருக்கும். ஆனால் அதுலேருந்து கரெக்டாக அடுத்த நொடியில் நம்ம யதார்த்தத்தை உணர்ந்து கொண்டு வெளியில் வந்து விட்டோம் அப்படின்னு சொன்னால் சூப்பர். ஆனால் அது எனக்கு 1 நிமிஷமா 1/2 நிமிஷமா அதே சம்பந்தப்பட்ட அந்த எண்ணங்கள், நெகட்டிவான எண்ணங்கள் வந்து கொண்டு இருக்கிறதா, கண்டிப்பாக அதை நம்ம மாற்றித்தான் ஆகணும். ஸோ அதனால் நீங்கள் அதற்கு எண்ணம் போடுறது கரெக்டு. ஆனால் நோக்கம் அதுவும் இல்லாத அளவுக்கு அப்படியே எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு இது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. 100க்கு 95 மார்க் ஈஸியாக வாங்கிடலாம்.
95லேருந்து 100 மார்க் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். கொஞ்சம் டைம் ஆகும். அது வரைக்கும் பொறுமையா இருந்து நம்ம அத ஃபாலோ பண்ணா போதும். இது முதல் விஷயம். 2வது விஷயம், நீங்க இந்த பதிவு, கழிவு இது வந்து உண்மையிலேயே வந்து மகரிஷி கொடுத்திருக்கிற ஒரு அருமையான டெக்னிக் வந்து சூப்பர் இம்போசிஷன். மேல் பதிவு. இருக்கிற பதிவு கெட்ட பதிவா இருந்தாலும், அதுக்கு மேல நாம இப்ப இருந்து நான் நல்ல எண்ணம், நல்ல சொற்கள், நல்ல செயல்கள் இத நான் மேல போட அந்த கெட்ட பதிவுகளுடைய வீரியம், அதனுடைய வலிமை குறைய ஆரம்பிச்சிரும். இவ்வளவுதான். அதாவது இந்த பாவப்பதிவை போக்குவதற்கு மகரிஷி அவர்கள் 3 மெத்தட குடுத்திருப்பாங்க. பிராயச்சித்தம், மேல் பதிவு, பதிவு முறிவு. பிராயச்சித்தம் செஞ்சுட்டு உடனே அவர்கள் அந்த துன்பத்தை உணர்வதற்கு முன்னாடியே, ஐயா சாரி மன்னிச்சுக்குங்க, நான் மிதிச்சேன், உங்க கண்ணாடி உடைஞ்சு போச்சு, இந்தாங்க நான் வேற ஒரு கண்ணாடி உங்களுக்கு வாங்கி தந்துடுறேன், இதான் காசு. அப்ப அவரு பரவாயில்லையே, இவ்வளவு தூரத்துக்கு அவர் எஃபெக்ட் எடுக்கிறாரு, வெரி குட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாருன்னா, அவருடைய அந்த துன்ப உணர்வு 4 மணி நேரத்துக்கு 4 நாளைக்கு இருக்காது. இல்ல 40 வருஷம் கழிச்சு நிப்பாரு. அந்த ஆள் பாரு, தீட்சை கொடுக்குறேன், டச் கொடுக்க வந்தேன், என் கண்ணாடியை மிதிச்சிட்டான்னு சொல்லிட்டு இருப்பாரு 400 பேர்கிட்ட. அது வரைக்கும் எனக்கு பாவப்பதிவு கூடிக்கிட்டே இருக்க போகுது. அப்போ உடனே பிராயச்சித்தம். மேல் பதிவு என்பது ரொம்ப ஈஸியான டெக்னிக்கு. நான் நினைக்கிற எண்ணம், சொல், செயல் இப்ப இருந்து நல்லதாக இருக்குமே ஆனால், கண்டிப்பாக உள்ள இருக்கிற பாவப்பதிவின் மேல உட்கார என்னுடைய குணநலன்கள், என்னுடைய செயல் திருத்தம் என்பது தானாக வர ஆரம்பிச்சிடும். அவியல்ல முதல்ல ரொம்ப கடினமான வாழைக்காயை போடுவாங்க, அப்புறம் அதுக்கு லேசா இருக்கிறத போடுவாங்க, அப்புறம் கடைசியா தக்காளியை போடுவாங்க, டீ ஆஃப் பண்ண அப்புறம் தான் கொத்தமல்லி இலையை போடுவாங்க. இப்ப இதே மாதிரி நாம பாவப்பதிவு ரொம்ப மோசமா கடினமான கல்லு மாதிரி இருந்தாலும், அதற்கப்புறம் மேல போட அதனுடைய சுவை மாறிக்கிட்டே இருக்கும். அதே போல நாம மேல போடுகிற நல்ல பதிவுகள் உள்ள இருக்கிற கெட்ட பதிவுகளின் விளைவை, வீரியத்தை குறைத்து கொண்டே இருக்கிறது. இதுதான் மேல் பதிவுங்கிற ஒரு டெக்னிக்கு. இதைத்தான் நாம இப்ப நல்லதை செய்ய ஆரம்பிச்சிடணும். விதிப்படி ஒருத்தருக்கு 58வது வயசுல டயபெட்டிஸ் வரணும்னு இருக்கா, இவர் 18வது வயசுல, 14வது வயசுல, 25 வயசுல அவர் எக்ஸசைஸ் போட ஆரம்பிச்சிட்டாருன்னா, அந்த கணையம்ங்கிற ஒரு சுரப்பி அந்த உறுப்பின் மேல இப்ப இவர் எக்ஸசைஸ் பண்ற பதிவு அந்த செல்லுல பதியறதுனால இது என்ன செய்யும்? 58வது வயசுல நம்ம சுத்தமா படுத்துறணும்னு பிளானை போட்டிருந்தோம். இந்த ஆள் ஏதோ டெய்லி 45 நிமிஷத்துக்கு கையை காலை அசைச்சு எக்ஸசைஸை பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் போற போக்க பார்த்தா நம்ம 58 வயசுல ஃபெயில் ஆக மாட்டோம், இன்னும் ஒரு 20 வருஷம் இருப்போம் போல தெரியுது. அங்க பதிவு மாற ஆரம்பிச்சிடும். இதுதான் மேல் பதிவுங்கிற ஒரு டெக்னிக். ஸோ இதை நாம செய்ய மகரிஷி சொல்லுகிற பாதையில போறதே நிச்சயமாக மேல் பதிவு அங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். நன்றி. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பு. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக சாம்சங் SM ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். அடுத்த அன்பராக ராம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஐயா கேக்குதா? கேக்குது. மூணாச்சு கட்டார் முத்தவு. நான் ராம்நாத் சென்னையில பேசுறேன். சின்ன சந்தேகம். இப்போ சிலவங்க கெட்டவளா இருப்பாங்க, அப்ப நல்லவரா மாறுவாங்க. இது அவங்க செஞ்ச கர்மமா, இல்ல நம்ம மூதாதைகள் செஞ்ச கர்மமா, இல்ல கடவுள் கணக்கு வச்சிருப்பாரா இந்த டைம்ல அவனுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படி கொடுக்கணும்னு கொஞ்சம் விளக்குறீங்களா? வாழ்க வளமுடன். நல்ல கேள்விதான். இப்போ கெட்டவரா இருக்காரு, நல்லவரா மாறிடுறாரு. நாம ஒவ்வொருத்தருமே நம்மள்ட்ட எவ்வளவு அந்த கெட்ட குணம் நல்லவரா இருக்காங்க, அவர் கெட்டவரா மாறிடுறாங்க. சினிமால இருக்காங்க. ஓ அப்படி சொல்றீங்க. ஓகே, நல்லவரா இருக்காங்க, கெட்டவரா மாறி. ஓகே ஃபைன். என்ன ரெண்டுமே வயசு வருஷா, கெட்டவரா நல்லவரா கெட்டவரா மாறாங்க. கரெக்ட். ரெண்டுல எதுனாலும் சரிதான். பதில் ஒண்ணுதான். அதாவது ஒரு மனிதன் பிறக்கும் பொழுதே ஒரு சாஃப்ட்வேர், ஒரு கர்ம வினைகளோடு பிறந்துட்டான். அது வந்து சஞ்சீத கர்மம்னு சொல்றோம். இப்போ இந்த சஞ்சீத கர்மத்தில் ஒன்றும் இல்லை. இப்போ எங்கள் ஆஃபீஸில் 100 பேர் இருக்காங்க. 100 பேர் முன்னாடியும் என்னுடைய ஓனர் வந்து கண்ணா அவனான்னு திட்டுறாருன்னு வச்சுக்கோங்க. பாஸ் வந்து திட்டுறாரு. இந்த ஒரு சின்ன இன்சிடெண்ட்டில் என்னுடைய கர்மா எப்படி வேலை செய்யும்னு சொன்னால், என்னுடைய சஞ்சீத கர்மம், அதாவது எங்கள் தாத்தாவோட தாத்தா அவங்கெல்லாம் வந்து எவனாவது ஒருத்தன் திட்டுனா முதல்ல சாத்துன்னு சாத்திரு, முதல்ல அடிச்சிரு, அடுத்த வார்த்தை அவன் பேசக்கூடாது அப்படின்னு அவர்கள் வாழ்ந்திருந்தால் என்றால், என்கிட்ட இருக்கிற கர்ம வினை என்ன செய்யும்? இது ஒரு பக்கம் இருக்கும். என்னென்ன அடியவன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்ப நான் பிறந்ததுல இருந்து பிராரப்த கர்மம் இருக்கு. எங்க அப்பா வந்து அவன் நாய் குறைக்கும், நீக்கு திருப்பி குறைப்பியா அப்படின்னு எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தே வளர்த்துருக்காங்க. இப்ப என்ன பண்ணும்? சஞ்சீத கர்மம் சொல்லும், அடிச்சிருன்னு சொல்லும். ஆனா லேட்டஸ்டா உள்ள இறங்கின பதிவு என்னது? எங்க அப்பாவுடைய போற்ற பதிவுகள். நாய் குறைச்சா நீ குறைப்பியா,
எதுக்கு நீ உட்காந்து டென்ஷன் ஆற? அவன் டென்ஷன் கத்துறான், உன்னதான் கத்துறான், கத்துட்டோம், எல்லாரும் முடியும் கத்துட்டோம், உனக்கு வந்து நீ ஏன் டென்ஷன் ஆற ஃபர்ஸ்ட் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்திருந்தால், லேட்டஸ்டா இருக்கிற இந்த பதிவு என்ன செய்யும்? கத்தாத, அம்பாடு கத்து, கொஞ்சம் வெயிட் பண்ணு, பொறுமையா இரு. இப்ப நீ கத்துன, நீ புதுசா பாவத்தை சேர்க்க. ஏற்கனவே கொண்டு வந்த பாவத்துல தான் அவன் எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்திட்டு இருக்கான். புதுசா பாவத்தை சேர்த்து இதை கொஞ்சம் பெருசுப்படுத்தவா? பாவத்தை கழிக்கணும். அப்ப புதுசா பாவம் செய்யக்கூடாது, முதல்ல அமைதியாரு அப்படின்னு சொல்லும். இப்போ ஒருத்தர் நல்லவரா இருக்காரு, கெட்டவரா மாறுறாரு, கெட்டவரா இருக்கிறாரு, நல்லவரா மாறுறாரு. 2 காரணம் தான். 1 உள்ள இருக்கிற கர்ம வினைகள், 2 மகரிஷி சொல்லுகிற தேவை, சூழ்நிலை, பழக்கம். இந்த சமுதாயத்தில் இருக்கிற இந்த 3 விஷயங்கள் அவரை கொஞ்சம் என்ன பண்ணி விட்டுரும்? என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அடி அடி, இவன் என்னைக்கா ஒரு நாள் யார்கிட்டயாவது அடி வாங்குவானே என்கிட்ட சொல்லிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த எண்ணம்லாம் என்கிட்ட இருக்கும். என்னுடைய அப்பா அம்மா நல்லவங்களா இருந்து, எங்க தாத்தா நல்லவங்களா இருந்தாலும் சரிதான், இந்த தேவை, பழக்கம், சூழ்நிலை அவரை கெட்டவனா மாத்திரும் மொத்தத்துல. அதனாலதான் மகரிஷி 5 இணைப்பு பண்பாடுன்னு ஒரு கவிதையில குறிப்பிட்டிருப்பாங்க. என்னுடைய தேவை, அப்புறம் என்னுடைய சூழ்நிலை, என்னுடைய பழக்கம், அதற்கப்புறம் இந்த சமுதாயத்தோட தேவை, இப்படி ஒரு 5 விஷயத்தை இணைத்து என்னுடைய செயலை யார் செய்கிறார்களோ, எண்ணுகிறார்களோ, பேசுகிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கை தான் சிறப்பா இருக்கும்னு ஒரு கவிதையில் குறிப்பிட்டிருப்பார்கள். ஸோ அப்போ அதுல உங்க கேள்விக்குண்டான பதில், முதல் விஷயம் கர்மா, 2வது சந்தர்ப்ப சூழ்நிலைகள், அவருடைய பழக்கம் என்ன, உள்ள சுத்தி இருக்கிறவங்க யாரு, இதுக்கு அடிக்ட் ஆயிட்டாருன்னா இந்த சூழ்நிலை போதும் அவரை கெட்டவனா மாத்துறதுக்கு, இல்ல கெட்டவனா நல்லவனா மாத்துறதுக்கு. ஒரு கெட்டவன் 4 நல்லவர்களோடு பழகுறாருன்னா அவன் மாறிடும். இது எல்லாம் வெறும் கர்மான்னு சொன்னா அது கிடையாது. 6 அறிவுக்கு வேலையே இல்லை. ஒருத்தன் கெட்டவனா மாறுறதும் நல்லவனா மாறுறதும் கர்மாதான் அப்படின்னா, ஒரு ஆடுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? ஆனா எனக்கு தான் தெரியும், நான் ரெஸ்டாரண்ட்ல போனா மசாலா தோசை வேண்டாம், எனக்கு ரவா தோசை வேணும்னு நான் கேட்கிறேன். நான் தானே இதை சாய்ஸ் பண்றேன். அப்ப இதுக்குண்டான விளைவை நான் தானே அனுபவிச்சாகணும். அப்ப கர்மாங்கிறது ஒண்ணு. இன்னொன்று, இந்த 6வது அறிவை எப்படி அவன் பயன்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதும், இந்த 2ம் சேர்ந்துதான் நல்லவனை கெட்டவனாக்குவதும் கெட்டவனை நல்லவனாக்குவதற்கும் காரணம்னு நான் நினைக்கிறேன் ஐயா. நன்றி, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். ராம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ராம் ஐயா, உங்களை அட்மிட் பண்ணிட்டு பேசலாங்க ஐயா. ஐயா, நீங்க அட்மிட்ல தான் இருக்கீங்க, பேசலாம். ராம் ஐயா தெரியலங்க ஐயா, அவருக்கு ஏதோ நெட்வொர்க் இஷ்யூ என்னன்னு தெரியலங்க ஐயா. ஆமாங்க ஐயா. அடுத்த அன்பராக வள்ளி நாயகி முத்துலட்சுமி முத்துக்குமார் ஐயா அவர்களை அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வள்ளி நாயகி அம்மா, நீங்க அட்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாமா? ஒரு முறை மட்டும் மைக்க டச் பண்ணுங்கம்மா. அட்மிட் கொடுத்துருக்கோம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. அம்மா, உங்களுக்கு வணக்கம். வாழ்ப்பு கொடுத்ததுக்காக. ஐயா, எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இந்த தலைப்புகள் எல்லாம் இந்த நம்ம ஜூம்ல பேசுற பேராசிரியர்களோட தலைப்புகள் எல்லாம் அங்க அவங்க தேர்ந்தெடுத்து கொடுக்கறதா இல்ல நம்மளே தேர்ந்தெடுத்துக்கிறதா? ஏன்னா உங்களுடைய அப்ரோச்சே வித்தியாசமா இருக்கு. நாங்க யூகிச்சு இது என்ன தலைப்புல இன்னைக்கு இவங்க பேச போறாங்கன்னு யூகிச்சாலே புரியறது இல்ல. அப்போ இது அதுதான் கேக்குறேன், அதுக்காண்டி. தலைப்பு நாங்க கொடுக்கறது தான். சரி சரி. ஏன்னா யோசனை பண்ணி பாக்குறோம், இது இந்த எத்தனை ஆண்டுகள்ன்றது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நிலைமைக்கு தகுந்த மாதிரி நாங்க யோசிக்கிறோமா. இப்ப இந்த விளக்கம் தெரிஞ்ச உடனே அல்டிமேட்டா தான் நீங்க டச் பண்ணிருக்கீங்க, எங்களுக்கு அதைத்தான் கொடுக்குறீங்கிறது புரிஞ்சிருச்சு. அப்புறம் இன்னொன்னு இப்ப நீங்க இந்த பயிற்சிகள் எல்லாம் நாங்க செய்யும் போது, இப்ப நான் ஜூம்ல 3 பொழுதுலயும் வர்ற அந்த சிந்தனைகள் எல்லாம் கேக்குறேன். கேட்டு நாமளும் இத ஃபாலோ பண்ணணும்னு முடிவு பண்ணி அதுக்கான தொடக்கங்கள் பண்றோம். ஆனா மறுநாள் பார்க்கும்போது அதுல நிறைய அந்த குறைகளோடயே இருக்கிற மாதிரியே இருக்குது. இது பயிற்சியில என்ன தவறு வந்தா வரும் அப்படிங்கிற சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். முதல்ல இந்த தலைப்பு நாங்க தான் கொடுக்குறோம். நார்மலா இந்த தலைப்பு மொத்தத்துல மகரிஷி கொடுத்திருக்கிற அவர்களுடைய வழிமுறைகளை பார்த்தோம்னா, ஒவ்வொரு சிந்தனை முறையும் கேட்கிறவங்களுடைய சிந்தனையை கொஞ்சம் தூண்டிட்டுனாலேயே உங்களுடைய நடுமனதை அந்த பேச்சாளர் அக்சஸ் பண்ணிடுவார்.
நடுமனத பேச்சாளர் தொட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னா, நீங்க தூங்கும்போதும் அது வேலை செய்யும். உங்களுக்கே தெரியாம மாற்றங்கள் வர ஆரம்பிச்சுரும். அப்ப அதனால தான் மகரிஷி அவர்கள் தவத்துக்கு அப்புறம் ஒரு சிந்தனை உரை அப்படின்னு வச்சிருக்காங்க. அலைச்சல் கம்மியா இருக்கும். அப்ப நாம ஒரு சிந்தனை உரையை கேட்கும்போது நடுமனசுல உள்ள போய் அந்த டேட்டா அந்த அந்த செய்திகள் போய் உட்காருது. அது உங்களுக்கே தெரியாம ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாக அமைந்து விடுகிறது. ஸோ அதனால பெரும்பாலும் தலைப்பு ஒருத்தருடைய சிந்தனையை தூண்டுகிற மாதிரி, இல்ல அது என்னதுன்னே தெரியாத அளவுக்கு இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பா அப்ப ஒரு ஆர்வம் வரும். இந்த ஆர்வம் என்ன செய்யும், இன்னும் கொஞ்சம் ஆழமாக கருமையத்துல பதிய வைக்கிறது. அது முதல் விஷயம். இப்ப 2வது உங்க கேள்விக்கு வருவோம். நார்மலா நமக்கு புரியுது, சூப்பர். நம்ம உடனே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும்னு நினைப்போம். மறுநாள் அத செய்ய முடியாம போயிரும். அதுல குறைகள் வரும், தடைகள் வரும். ஏன் நடக்குது? ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். என்னன்னா, இப்ப மன்றத்துக்கு வர்றாங்க 100 பேர் வர்றாங்க. 100 பேருக்கும் தீட்சை குடுத்துருக்கிறோம். 100 பேரும் டெய்லி அடுத்த 7 நாள் வர்ற வரைக்கும் ஆக்ஞை தவம் பண்ணிட்டு தான் சாந்தி தீட்சைக்கு வருவாங்களா? அப்படின்னு கேட்டா, ஒவ்வொருத்தருக்கும் மாறும். சில பேர் ரொம்ப சின்சியரா 7 நாளும் பண்ணிட்டு வருவாங்க. சில பேர் வெள்ளிக்கிழமை தீட்சை குடுத்ததோட சரி, அடுத்த வெள்ளிக்கிழமை தீட்சை குடுத்த அப்புறம் தான், ஆமால்ல 1 வாரம் போச்சே, நம்ம வீட்ல போய் பண்ணவே இல்லையே, அப்படின்னு உணரவாவது செய்வாங்க. சில பேர் டைம் இல்ல, ஓகே ஃபைன். இப்ப அடுத்த தீட்சை குடுங்க சார். அப்படின்னு அவங்க உட்கார்ந்திருப்பாங்க. எதை பொறுத்தது? உள்ள இருக்கிற விதியை பொறுத்தது. கர்ம வினையை பொறுத்தது. விதி ஸ்ட்ராங்கா இருக்கா? கெடுக்கணும்னு சொல்லி நல்லது செய்ய விடாது. அது சூழ்நிலையை ஏற்படுத்தணும். கரெக்ட்டா இவர் மெடிடேஷன் பண்ண உட்கார்ந்த நேரத்துல ஒருத்தர் ஹான்னு பெல் அடிப்பாரு. ஒருத்தர் அத தாங்கம்பாரு. வீட்டம்மா இத செய்யுங்கம்பாங்க. ஏன்? நமக்கு விதி என்ன நினைக்குது? இவன மட்டும் இந்த வழியில போக விட்டுறக்கூடாது. நம்ம இவர 58வது வயசுல ஐசியூல போடணும்னு வச்சிருக்கோம். இந்த ஆளு எக்சர்சைஸ்ங்கிறான், மெடிடேஷன்ங்கிறான். அப்ப அதற்கேற்ப சூழ்நிலைகளை ஏற்படுத்து. அப்ப நாம ஒரு நல்ல வழியில போக வேண்டும் என்று முயற்சி செய்தால் தடை வருகிறது என்றால், எப்பா விதி ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த டேபிள 1 மணி நேரத்துல உடைக்கலாம்னு நான் நெனச்சேன். ஆனா இந்த மரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்ப கையில 2 குளோவ்ஸ போட்டுட்டு தான் நான் அத உடைக்கணும்னு நான் என்ன மேம்படுத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுக்க இறைநிலை கொடுக்கிற ஒரு வாய்ப்பு தான் இந்த மாரி தடைகள். இந்த தடை என்ன சொல்லுது? ஏய் நீ எடுக்கிற முயற்சி காணாது. இன்னும் கொஞ்சம் எடுத்தா தான் உன்னால இத செயல்படுத்த முடியும். அப்ப நாம நல்லத நெனச்சு தொடங்கும்போது நமக்கு தடைகள் கண்டிப்பா வரும். ஏன்னா, விதி சும்மா இருக்காது. அப்ப விதியை மீற வேண்டும் என்றால், நீ என்ன சொல்றது? நான் கேட்கிறது எக்சர்சைஸ் போடாம இருக்கிறதுக்கு. பாப்போமே நீயா நானான்னு பாத்துரும். நான் எக்சர்சைஸ போடுறேன். என்னாலும் சரி. ஒண்ணும் இல்லையா? காலையில 2 எக்சர்சைஸ் போடுவேன். மத்தியானம் உணவுக்கு முன்னாடி 2 எக்சர்சைஸ போடுவேன். சாயங்காலம் நைட்டு சாப்பாடுக்கு முன்னாடி 2 எக்சர்சைஸ போடுவேன். அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியோடு நீங்க எடுத்தா மட்டுமே அந்த விதியை வெல்ல முடியும். ஸோ அதனால இது நார்மல். இப்படித்தான் இருக்கும். ஆனா இத நாம ஓவர் கம் பண்ணி நாம நல்லதை செயல்படுத்த ஆரம்பிச்சா மட்டுமே நாம வாழ்க்கையில முன்னேற முடியும். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கீதா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். எப்படி இருக்கீங்க? வாழ்க வளமுடன். நல்லா இருக்கேன் ஐயா. நீங்க எப்படி இருக்கீங்க ஐயா? சூப்பரா இருக்கும். ஐயா நான் உங்ககிட்ட ஒரு வாட்டி ரெக்கார்ட் பண்ண அந்த கேள்வி அந்த இது எத்தனை ஆண்டுகள் ஆகுங்கிற ஒரு விஷயம் கேட்டேன். அதுக்குள்ள பதில் தான் நீங்க தலைப்பா எடுத்து இந்த வாட்டி கொடுத்துருக்கீங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அதுல இருக்கு. ஆனா இருக்கலாம். சூப்பர். அந்த 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 பதில் தான் கொடுத்தேன். ஆனா பட் நீங்க அந்த மாதிரி நடக்கிறதுக்கு ரொம்ப பொறுமை வேணுமே ஐயா. ரொம்ப பொறுமையும் மன உறுதியும் வேணுமே ஐயா. பொறுமையா இருந்தா தான் இவருடைய விஷயம் கொஞ்சமாவது நமக்கு செயலுக்கு வரும். நமக்கு பின்பற்ற முடியும். கண்டிப்பா பொறுமை அவசியம். அதுக்கு தானே மகரிஷி மெடிடேஷன் குடுத்துருக்காங்க. ஸோ உருப்படியா மெடிடேஷன் பண்ணுனாலே நமக்கு அது வந்துரும். ஆனாலும் நான் இன்னும் 100%லாம் அதுல இல்ல. கொஞ்சம் இருக்கேன். நான் பெர்சன்டேஜ் கொஞ்சம் பாக்கி இருக்கு. பட் முன்னேறி ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். நன்றி. சரிங்க. சரி நன்றி ஐயா. ரொம்ப நல்ல விளக்கம் கொடுத்தீங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப நன்றி. ஆனா இந்த பொறுமையா இருக்கிறதுக்கு உங்களுக்கு துரிய தவம் தான் பெஸ்டா, துரியாதீதம் தான்? எந்த தவம்? எல்லா தவமுமே பெஸ்ட். சாந்தி தவமா இருக்கட்டும், நித்தியானந்தமா இருக்கட்டும், எல்லாமே மன அலைச்சூழலை குறைக்கிறது. எந்த தவமுமே அலைச்சூழலை கூட்டுறது இல்ல. ஸோ நீங்க ரொம்ப சூப்பரா எது உதவி செய்யும் கேட்டா, துரியாதீதம் எந்த அளவுக்கு செய்றீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு மகரிஷியே சொல்லியிருப்பாங்கல்ல, புலன் இன்பங்களில் அளவு முறை கிட்டும். உலக இன்பங்கள்ல நாம எங்க டிட்டாச் ஆகணும், அதாவது ஒரு பற்றற்ற நிலைக்கு வரணுமோ அதெல்லாம் கிடைக்கும். ஸோ த பெஸ்ட் துரியாதீத தவம் ஆல்வேஸ். சரி. ஸோ அதை நம்ம எய்ம் பண்றது இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கும். சரிங்க ஐயா. நீங்க தவத்துல எனக்கு கொஞ்சம் வாழ்த்து போடுங்க ஐயா.
கண்டிப்பா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றியா. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். அருமையான பேசுங்க. வாழ்க வளம். நல்லது. வாழ்க வளமுடன். அன்பர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள். கேள்விகளை சுருக்கமாக கேட்டீங்கன்னா எல்லாருக்குமே வாய்ப்பு அளிக்கப்படும். நேரம் கருதி. நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கேலக்ஸி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். உங்க பேரை சொல்லிட்டு நீங்க ஐயா கிட்ட பேசலாம். கேலக்ஸி M14 5G. அடுத்த அன்பராக பவித்ராமா, நீங்க அட்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட உங்க கேள்வி கேட்கலாமா? வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எனக்கு என்னன்னாங்கய்யா, மகரிஷி ஐயாவுடைய கவியை படிச்சீங்க இல்லையா? அதாவது என்னுடைய வினைகளை போக்குவதற்கு, என்னுடைய நோயை போக்குவதற்கும், நான் அறிவில் முழுமை பெறுவதற்கும் இந்த வாழ்நாளின் பதிவை கழித்தால் அது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஆமா, கரெக்டுங்களா ஐயா? கரெக்ட். அப்படின்னு மகரிஷி சொல்லியிருக்காரு. கரெக்ட். அப்போ என்னால என்னுடைய பதிவை கழிக்கவே முடியாது. நான் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டேனே. எதுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்தீங்க? என்னுடைய பதிவுகளாக என்னுடைய குழந்தைகள் வந்திருக்கிறாங்க. ஓகே. அப்போ நான் எப்படி என்னுடைய பதிவுகளை, அதாவது நான் இவ்வளவு நாள் நினைச்சது நீங்க சொன்னது அத்தனையுமே எடுத்துக்கிறேன். ஆனா இந்த பதிவை கழிக்கணும் அப்படிங்கிறப்போ நான் எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டேன். அப்ப எப்படி என்னுடைய பதிவு முழுமையாக கழியும்? ஓகே, சூப்பரான கேள்வி. இப்போ இந்த கேள்வி எனக்கு ரொம்ப முன்னாடியே ஏற்பட்ட ஒரு கேள்வி. ஏன்னா முதல்ல இறை உணர்வு பெறணும், பதிவை கழிக்கணும், அப்போ நமக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரத்தானே செய்யும். அதனால் நியாயமான கேள்வி, கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கேள்வி. இப்போ யோசிச்சு பாருங்க, அப்போ குழந்தை இல்லாதவர்கள் தான் பதிவை கழிக்க முடியுமா? குழந்தை பெற்றவர்கள் முக்தி அடையவே முடியாதா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. உங்களுடைய கர்மா குழந்தைக்கு போயிடுச்சு. இப்போ என்கிட்ட இருக்கிற கர்மாவை நான் கண்டிப்பாக கழிக்க முடிந்து இறை உணர்வு பெற முடியுமானா கண்டிப்பாக முடியும். எங்கேயுமே மகரிஷி அப்படி சொல்லவே இல்லையே. உங்களுக்கு குழந்தை இருக்கா, உங்கள் பதிவை கழிக்கவே முடியாது. யார் சொன்னா? அப்படி கிடையவே கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரியான ஒரு ராங் இம்ப்ரெஷன், தவறான கருத்தை எடுத்துக்க தேவையில்லை. அப்படிலாம் கிடையாது. எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டேன். எக்ஸ்டென்ஷன் பண்ணது எக்ஸ்டென்ஷன், அது நம்மள்ட்ட இருக்கிற ஒரு பகுதி கர்மாவை அவங்க எடுத்துட்டாங்க. ரொம்ப சூப்பர். இப்போ நான் என்னிடம் இருக்கக்கூடிய கர்மால என்ன மிச்சம் இருக்கோ அதை நான் கழிப்பதற்குண்டான அத்தனை முயற்சிகளையும் நான் எடுத்து அந்த 3 விஷயங்களை நான், மகரிஷி லைஃப் பிஃபோர் பர்த் அண்ட் லைஃப் ஆஃப்டர் டெத்துங்கிற புத்தகத்தில் இந்த 3 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. வேற எந்த புத்தகத்தையும் நான் பார்க்கல. பிறப்பிற்கு முன் இறப்பிற்கு முன்ங்கிற அந்த ஒரு சாப்டர் இந்த 3 அந்த கண்டிஷனாக சொல்லியிருக்க மாட்டாங்க, ஒரு லைனில் எழுதியிருப்பாங்க. அப்போது இது எல்லாருக்கும் பொருந்தது தானே. அங்கே குழந்தை இருப்பவர்களுக்கு முக்தி கிடையாது, மோட்சம் கிடையாது, உங்கள் டோர் ஐம் சாரி, கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதனால் அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன்லாம் கிடையாது. நீங்கள் எத்தனை வயசாக இருந்தாலும் சரி, இருக்கிற காலகட்டத்துக்குள்ள இந்த பிறவியில் நம்முடைய மரணத்துக்கு முன்னாடி ஜீவன் முக்தர்களாக இறை உணர்வு பெற்று 100% வாழ முடியும். இதுதான் உண்மை. ஸோ இதுக்கு நாம் என்ன பண்ணணும், அதை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா இந்த சந்தேகமும் தேவையில்லை. இந்த கேள்விக்கு நிச்சயமாக அப்படி இல்லை. ஐ ஹோப் நான் கிளாரிஃபை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். மாரியப்பன் ஐயா, நீங்க அட்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மாரியப்பன். ஏன்னா இந்த சென்னையிலேருந்து பேசினவர் நான் கேட்க வேண்டிய கேள்வி கேட்டாருங்க ஐயா. நீங்க பதில் சொல்லிட்டீங்க. கர்மவினையும் பாவப்பதிவுகள் இது ரெண்டுக்கு வித்தியாசம் என்னன்றது கொஞ்சம் விளக்கம் சொல்லுவேங்க ஐயா. கர்மவினைன்றது ஒண்ணுக்குது, பாவப்பதிவுகள்னு ஒண்ணுக்குது. இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஓகே 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 ஃபர்ஸ்ட் இதை பார்ப்போம். முதல்ல கர்மானா என்ன? இந்த கர்மாங்கிற வார்த்தை சான்ஸ்கிரிட் வார்த்தை. கர் அப்படின்னா கியா கர்த்தாக அப்படின்னு ஹிந்தியில் கேட்பாங்கல்ல. கர்னா செயல், செயலை செய்வது கர் அப்படின்னு அர்த்தம். கர்மா அப்படின்னா செயலை குறிப்பது. நாம் நினைக்கிற எண்ணமா இருக்கலாம், பேச்சா இருக்கலாம், செயலா இருக்கலாம். இந்த 3ஐயும் சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கர்மா அப்படின்னு சொல்றோம். அதை தான் நீங்க கர்ம வினை அப்படின்னு சொல்றீங்க. இப்ப இந்த கர்மா அப்படின்னு சொன்னால் செயல் அப்படின்னு அர்த்தம். செயல்னா செய்ய போற செயலா, செய்த செயலா, ரெண்டும் கர்மாவுக்கு பொருந்தும். அப்ப செய்த செயலை முடிஞ்சு போன கர்மா, பாஸ்ட் கர்மான்னு சொல்றோம். சஞ்சீத கர்மா, பிராரப்த கர்மான்னு சொல்றோம். செய்ய போற செயலை ஆகாமிய கர்மம் என்று சொல்லுகிறோம்.
இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி மேனேஜர் திட்டுறாரு, நான் திருப்பி திட்டுனா அமைதியா இருக்கணும். இது ஆகாமிய கர்மம். இப்ப நான் முடிவு பண்றேன், திருப்பி திட்டுன்னு உள்ள இருக்கிறது சொல்லுது, கர்மா சொல்லுது, கர்ம வினை சொல்லுது திருப்பி திட்டு. ஏன்னா எங்க அப்பா எங்க தாத்தா எல்லாம் அப்படி இருந்திருக்காங்க, திருப்பி திட்டுன்னு அது சொல்லுது. அப்போ கர்ம வினை என்பது இதுவரைக்கும் நான் செய்த செயல்கள் அத்தனையும் சேர்ந்தது நம்ம கர்ம வினை என்று சொல்லுகிறோம். ஆனா செய்ய போறதையும் நாம கர்மன்னு தான் சொல்றோம். அது ஆகாமிய கர்மம் என்று சொல்லுகிறோம். ஸோ பாவப்பதிவு என்பது ஏற்கனவே செய்த செயல்களை நம்ம கர்மான்னு சொல்றோம். அதுல ரெண்டா பிரிக்கிறாங்க. தரம் ரெண்டாக. தரம்னு குவாலிட்டி நமக்கு தெரியும். ஒரு பேனா வாங்குறோம், ஒரு கார் வாங்குறோம். இந்த கார் 2 லட்சம் ரூபாய், இது 2 கோடி ரூபாய். அப்ப இதனுடைய தரம் எவ்வளவு, இதனுடைய தரம் எவ்வளவு நமக்கு எப்படி தெரிகிறதோ, நாம செய்யக்கூடிய செயல் தரத்தின் அடிப்படையில் கருமையத்தில் பதிவாகிறது. அப்போ ஒன்று என்னுடைய எண்ணம் சொல் செயல் மூலமாக எனக்கோ பிறருக்கோ உடல் அளவிலோ மனதளவிலோ இப்பொழுதோ எதிர்காலத்திலோ அது துன்பம் தரக்கூடிய செயலாக இருந்தால் அது பாவப்பதிவாக அங்க ரெக்கார்ட் ஆகுது. சிம்பிளா துன்பத்தை கொடுத்தாலும் சரி, துன்பத்தை நான் எடுத்துக்கிட்டாலும் சரி, அது பாவப்பதிவு என்று சொல்லுகிறோம். அப்ப கர்ம வினை கர்மான்னு சொன்னா 2 பதிவுகள் இருக்கு. ஒன்னு பாவப்பதிவு, இன்னொன்னு புண்ணிய பதிவு. புண்ணிய பதிவு என்பது என்ன? பிறருடைய துன்பத்தை போக்குவது, பிறருக்கு சந்தோஷத்தை கொடுப்பது. ஒன்னும் இல்லைன்னா துன்பம் கொடுக்காமல் இருப்பதே புண்ணியம் தான். இதை செய்யாம இருந்தாலே புண்ணியமாயிரும். ஆனா கொஞ்சம் டிகிரி கம்மி. அப்ப இதை செய்தால் புண்ணிய பதிவு, துன்பத்தை கொடுத்தால் பாவப்பதிவு. இந்த ரெண்டும் நம்ம கர்ம வினைக்குள் அடக்கம். சோ இதைத்தான் நாம பாவ பதிவு என்று சொல்கிறோம். சோ பாவ பதிவு என்பது துன்பத்தை தரக்கூடிய பதிவு, புண்ணிய பதிவு என்பது சந்தோஷத்தை தரக்கூடிய பதிவு. இதுதான் உங்க கேள்விக்கு உண்டான பதில். நன்றி. சிறப்பான விளக்கம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. சுரேஷ்குமார் ஐயா, நீங்க அட்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாங்க ஐயா. சுரேஷ்குமார் ஐயா, உங்களுக்கு அட்மிட் கொடுத்துருக்கோங்க ஐயா. ஹலோ ஹலோ பேசலாம் ஐயா. வளமுடன் ஐயா. ஹலோ ஐயா பேசுங்க. வாழ்க வளமுடன். கேக்குது. வாழ்க வளமுடன் ஐயா. நான் கரூர்ல இருந்து சுரேஷ்குமார் பேசுறேங்க ஐயா. நல்லது. ஒன்றும் இல்லைங்க ஐயா. இப்போ நீங்க இது சொன்னீங்க, அதாவது பாவப்பதிவுகள் எல்லாம் நீக்கணும், அதில் சொன்னீங்க. கரெக்டு தாங்க. இப்போ என்னுடைய மனைவி வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் சன்னு வந்து சென்னையில் ஒர்க் பண்ணுறாருங்க. அவர் ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் முடிச்சுட்டு மறுபடியும் இப்போ செட்டில் காருக்கு விளையாடுறாருங்க. அது வேண்டான்னு சொல்கிறாங்க. அவங்க நைட்டு 8 மணிக்கெலாம் வர்றாருங்க. அது வேண்டாங்கிறாரு. அது என்ன ஐயா பண்ணுறது? யார் வேண்டாங்கிறாங்க? பையன் வேண்டாங்கிறானா? மனைவி வேண்டாங்கிறாங்க. அம்மா வேண்டாங்கிறாங்களா? அம்மா மனைவி வேண்டாங்கிறாங்க. மனைவி வேண்டாங்கிறாங்க. ஓகே ஃபைன். இப்போ இதுக்கு என்ன பண்றதுன்னு கேக்குறீங்க, கரெக்டா? ஆமாங்க. நான் சொல்லி பார்த்துட்டேங்க மனைவிட்டையும். விளையாண்டு போறான். ஏன்னா இப்போ நாங்கள் இங்கே கொஞ்சம் எல்லாம் ஸ்ட்ரிக்டாக வளர்த்திட்டேங்க. காலேஜ் வரைக்கும் இல்லை இங்கே தான் படிச்சாருங்க. இப்போ வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறாரு. கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக வளர்த்துனதுல அதையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. லீவூரில் போயிட்டு அவன் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான். ஷெட்டில்காருக்கு அவருக்கு பிடிக்குதுங்க. அவன் வந்து என்கிட்ட சொல்றான், அம்மா இது மாதிரி சத்தம் போட்டுருக்காங்க, என்னப்பா பண்றதுன்னு. அதுக்கு ஏதாவது விளக்கம் சொல்லுங்க. யா ஷோர். வாழ்க வளமுடன். இதுல நம்ம ஒரு 2-3 விஷயத்தை புரிஞ்சுக்குவோம். முதல் விஷயம், ஷட்டில் காக் விளையாடுறது ஒருத்தர் வேலைக்கு போக ஆரம்பிச்சாச்சு, இல்லை காலேஜ் போயிட்டு இருக்காரு, ஒரு மணி நேரம் உட்காந்து ஒருத்தர் விளையாடுறாரு ஷட்டில் காக்கு. வீட்டுக்குள்ள விளையாட முடியாது, வெளியில தான் விளையாடுறாரு. இதை விட ஒரு நல்ல விஷயம் எதுவுமே கிடையாது. எதுக்காக அவங்க வேண்டான்னு சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ வயசு 50 ஆயிட்டு, முட்டிவலி இருக்கு, முதுகு ஆக்சிடென்ட் ஆகி முதுகு டேமேஜா இருக்கு, இப்போ அவர் விளையாடக்கூடாதுங்க என்பது உண்மை. அதாவது அசைந்து கெட்டது மனம், அசையாமல் கெட்டது உடல். இந்த உடலை எந்த அளவுக்கு நம்ம அசைக்காம வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு அது கெட்டுக்கொண்டு இருக்கிறது. அப்போ உடலை அசைக்கணும். அதனால விளையாடுறது என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரான விஷயம். அது ரொம்ப எங்கா இருக்கிறாரு. இந்த வயசுல விளையாடாம 98 வயசுல அவர் விளையாட முடியும்? இப்பதான் விளையாட முடியும். இப்ப விளையாட உடல் உறுப்புகள் நல்ல ஸ்ட்ராங் ஆகும், நல்ல அந்த ஓட்டங்கள் சிறப்பா இருக்கும். ஸோ அதனால இந்த எக்ஸசைஸ், நம்ம எக்ஸசைஸ் எல்லாம் கற்றுக் கொடுக்காம போடாம இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒன்று விளையாட சொல்லி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். இது முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு உண்மை. ஓகே, மனைவி வந்து அதை ஒத்துக்காம இருக்கலாம், தெரியாம இருக்கலாம், இல்ல அவங்க தெரிஞ்சே வேண்டான்னு நினைக்கலாம். அவங்க இல்ல அவன் விளையாடக்கூடாதுன்னு சொல்லலாம். யாரோ ஒருத்தர் ஷட்டில் விளையாண்டா 4 வருஷத்துல முட்டி வலி வரும்னு ஏதோ ஒரு தவறான தகவலை சொல்லியிருக்கலாம். ஏதோ ஒரு காரணம், அவர்களுடைய அனுபவப்படி அதை சொல்லி இருக்கிறார்கள். ரொம்ப நல்ல விஷயம், ஃபைன், அப்படியே இருக்கட்டும். நம்ம என்ன பண்ணணும்?
இப்போ கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, எங்க வந்து ஒரு பெற்றோர்கள் ஒரு குழந்தைய டிசிப்ளின்டா ரொம்ப கொஞ்சம் இப்படிதான், இப்படிதான், இப்படித்தான் சொல்லி வளர்க்கிறார்களோ, எப்போ அவர்களுக்கு ஒரு தனிமை, ஒரு சுதந்திரம் கிடைக்கிறதோ, டோட்டலா ஆப்போசிட்டா செய்வாங்க. நல்லத சொன்னீங்கன்னா கெட்டத செய்வாங்க, கெட்டத சொன்னீங்கன்னா நல்லத செய்வாங்க. இன்னைக்கு பல குடும்பங்கள்ல இன்னைக்கு காலேஜ் படிக்கிற பசங்க, பொண்ணுங்க, பெற்றோர்களுக்கு எந்த எந்த அளவுக்கு அவர்கள் மரியாதை குடுத்து அவர்கள் சொல்லுவதை கேட்கிறார்கள் என்றால், ஒரு பேனா வாங்குறதுல கூட இத வாங்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க இத வாங்குங்கன்னு சொன்னா வாங்க மாட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், எந்த அளவுக்கு ஒருத்தர நம்ம கட்டுக்காயப்படுத்தி நோக்கம் நல்ல நோக்கம். பெற்றோர்களுடைய நோக்கம் அருமையான நோக்கம். ஆனா மெத்தட் டோட்டலா தவறான ஒரு மெத்தட். சோ இது வந்து முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். சோ அப்ப இப்ப அவன் கேட்காம இருக்கான காரணம் அவன் மேல தப்பே இல்ல. நம்ம முன்னாடி செய்த செயல்கள் அப்படிங்கிறது 2வதா நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய உண்மை. 3வது விஷயம், இப்ப கணவன் மனைவிக்கு இடையில மனைவி மனைவி விளையாடக்கூடாதுங்கிறாங்க. நீங்க விளையாண்டா என்ன ப்ராப்ளம்ங்கிறீங்க. பையன் விளையாடுவேன்னு விளையாண்டுட்டு இருக்கான். சரிங்க. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் வாழ்த்துறத தவிர, அதுவும் நீங்க என்னன்னு வாழ்த்துவீங்க? ஷட்டில் காக் விளையாடக்கூடாதுன்னா, அப்ப நீங்களே அவனுக்கு கெடுதல் செய்றதா அர்த்தமாயிரும். இன்ஃபாக்ட் ஏன்னா, இன்னைக்கு இருக்கிற இப்ப அவர் எக்சர்சைஸ்லாம் போட்டுட்டு இருக்காரு, அப்படின்னு சொன்னா கூட ஓகே. 8 மணிக்கு வராரு. இந்த டயத்துல அவரு ப ப 16 மணி நேரம் முழிச்சிருந்து இத செய்றதுல 10 மணி நேரம் வேலை பார்த்துட்டு 1 மணி நேரம் ஷட்டில் காக் விளையாண்டாலும் என்ன பொறுத்தவரைக்கும் தப்பு இல்ல. அதனால நீங்க வந்து சொல்லுங்க. மனைவிய நினைச்சு வாழ்த்திட்டு, அவங்க இது நல்லதுதான் என நினைத்துக்கொண்டு, இந்த விஷயத்துல பையன பிரஷரைஸ் ஒரு வயசுக்கு மேல, சின்ன வயசுல அதுதான் உண்மை. எங்க நீங்க பிரஷரைஸ் பண்றீங்களோ, திருப்பி அடிக்கும் ஒரு நாள். இதுதான் செயல் விளைவு தத்துவம். அதனால இப்பல்லாம் 3 வயசு பையனுக்கே பல விஷயங்கள் புரியுது. நம்ம போய் 25 வயசு ஆன ஒருத்தர்ட்ட போய், "நீ விளையாடாத, விளையாடாதன்னு" அது அம்மாவா இருந்தாலும் சரி, அப்பாவா இருந்தாலும் சரிதான். அது வேலைக்கு ஆகாது. அது நெகட்டிவா தான் இருக்கும். சோ அதனால அறிவுரை கூறுவத நிப்பாட்டிட்டால், இப்ப அம்மா சொல்றாங்களே நான் நிப்பாட்டுறேங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவன் வர ஆரம்பிச்சுருவான். அம்மா சொல்றாங்க நான் நிப்பாட்டிடுறேன் இப்போ. ஃபைன் பிரச்சனை இல்ல. அப்படிங்கிற ஒரு வருவான். இல்ல இன்னொன்னு செய்வாரு. என்ன செய்வாங்க? பொய் சொல்ல ஆரம்பிச்சுருவார். நான் விளையாடலையே அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுருவார். யார் இதை செய்ய வைக்கிறா? நம்ம தான் செய்ய வைக்கிறோம். பொய் சொல்றது என்பது அவர்களை அதாவது குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை. குற்றங்களுக்கு காரணம் பழைய சமுதாயம். முன்னாடி நடந்த சோ அதனால என்ன பொறுத்த வரைக்கும் அது நல்ல விஷயம் தான் என்ன பொறுத்த வரைக்கும். 2வது விஷயம் நீங்க மனைவிய நினைச்சு அவங்க வந்து இந்த விஷயத்துல கொஞ்சம் ஏற்றுக்கொள்வது நன்றாக இருக்கும் அப்படின்னு நினைச்சு நீங்க மனைவிய வாழ்த்துங்க. இது ஒரு சாதாரண மேட்டர் தான். ரொம்ப பெருசா கண்டுக்காதீங்க. டிட்டாச் ஆயிருங்க. அப்படியே மனைவி பாட்டு சொல்லிட்டு விட்டுருங்க. பையன்டையும் சொல்லிருங்க. அம்மா சொல்லுவாங்க கேட்டுக்கடா, ஓகேடா. அம்மாக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டு இருக்கா. நீ எதுக்கு உட்கார்ந்து அதை முரண்டு பிடிச்சிட்டு இருக்க? முடிஞ்சா ஃபாலோ பண்ணு. இல்லன்னா அமைதியா கேளு. அம்மாவோட உத்தரவுகளை துன்புறுத்தாத அளவுக்கு காதை கொடுத்து கேட்டுட்டு ஓகேமான்னு சொல்லிட்டு போய்கிட்டே இரு. அப்படின்னு பையன் நான் அப்படியே சொல்றேங்க ஐயா. பையன்கிட்ட அப்படியே சொல்றேங்க. இன்னைக்கு காலையில கூட உனக்கு அட்வைஸா பண்ணேன். அம்மா சொல்றது கேளுப்பா அப்படின்னு சொன்னேன். இல்லப்பா நான் கொஞ்சம் ஹெல்த்துக்காக தான் நான் விளையாண்டுட்டு வரேங்க. போல நான் அவங்க அம்மா என்ன நினைக்கிறாங்க, இது மாதிரி வெளியில போனா பையன் ஏதாச்சும் கெட்டு போயிடுவானா அப்படின்ட்டு அவங்க அந்த சென்னையில இருக்கனால அவங்க கொஞ்சம் ஃபீல் பண்றாங்க. இப்ப நாங்க இங்க கரூர்ல இருந்ததுனால கொஞ்சம் கரெக்டா வளர்த்திட்டோம் இல்லைங்களா. அவங்க வெளியில போனதுனால அங்க போய் கெட்டுருவாங்களா பல இடத்துல எல்லாம் கேக்குறாங்க இல்லைங்களாங்க சார். அந்த பயம் வந்து நியாயமான பயம். இன்னைக்கு வந்து பேப்பர்ல இதுல எல்லாம் பார்க்கும்பொழுது பயமா தான் இருக்கு. எல்லா கல்லூரிகளையும் ஏகப்பட்ட விஷயங்கள் கேட்கிறோம். சோ அதனால அம்மாவுடைய பயம் ரொம்ப நியாயமானது. ஆனா அந்த மெத்தட்ல தான் அவங்க வந்து அதை மாத்தணும். கொஞ்சம் மாத்திட்டாங்கன்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. பெரிய பிரச்சனை கவலைப்படாதீங்க. நீங்க பையன் விட்டுருங்க. அவன் உங்களை விட திறமையா அம்மாவை மேனேஜ் பண்ணிடுவான். வாழ்த்தை மட்டும் செஞ்சாலே போதும்னு நினைக்கிறேன். வாழ்க்கை நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. தெளிவான பதிலுங்க. நன்றி. வாழ்க வளமுடன். ஸ்ரீனிவாசன் பழனி ஐயா உங்களுக்கு அட்மிட் கொடுத்துருக்கோங்க ஐயா. நீங்க அட்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட கேள்வி கேட்கலாங்க ஐயா. குட் மார்னிங் சார். நைஸ் டு see you always. உங்க ஸ்பீச் உங்க கிளாரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே லவ் டு ஹியர் இட் சார். உங்களை பார்க்கறதுக்கே நாங்க வரணும், அதுக்காக தான் பேசினேன், வேற ஒன்றும் இல்லை. ஆல்வேஸ் ஃப்ரெஷ் அண்ட் நைஸ் டு see you சார். தேங்க்யூ. நன்றிங்க. I hope all are fine there in UK. Yes sir, yes sir. உங்களோட blessings எல்லாரோட blessings இருக்கு. Thank you sir. Thank you. நன்றி. ராம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அட்மிட் கொடுத்துருக்காங்க ஐயா. நீங்க ஐயா கிட்ட பேசலாங்க ஐயா. ராம் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா நல்ல ஸ்பீச்சுங்க ஐயா. ஐயா இப்போ வந்து நீங்க இது சொன்னப்ப இப்போ வந்து மகரிஷி ஐயா சொல்லியிருக்காங்க, பெண் வயிற்றில் பெண் துணையாலே வாழ்கிறோம்
அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன மாதிரி இருக்கிற அதாவது என்னோட கேங்லேயே சொல்கிறேன். அதாவது இங்கயா இப்போ வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பார்த்தோ இல்லை ஒரு சினிமா பார்த்தோ அதில் வந்து நிறையா வந்து பெண்களை வந்து ஒரு ஆபாசமாக ஒரு கவர்ச்சியாக சித்தரித்து இது வந்து அது வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனாங்க மறைமுகமாக நம்ம மொபைலில் பார்க்குறோம், இது பண்ணுறோம், அதில் ஒரு அடிக்ட் ஆகிட்டோமோ அப்படின்ற மாதிரி இருக்குங்க. அது இது பண்ணாமலும் இருக்க முடியல. அதே மாதிரி வந்து ஏதாவது வந்து தவறாக சொல்ல வரலங்க. இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு, 2 குழந்தைங்க இருக்குது. இருந்தாலும் அந்த நமக்கு பிடிச்ச தோழிகளுக்கு வந்து மெசேஜ் அனுப்புறது, அதில் ஒரு அடிக்ஷன் ஆகி இதாகி இருக்கிற மாதிரி இருக்குதுங்கய்யா. இது வந்து விட்டுட்டு வெளியிலையும் வர முடியல, இதுவும் பண்ண முடியல. ஒரு வாட்ஸ்அப்புக்குள்ளேயோ இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்குள்ளேயோ இது பண்ண முடியல. இப்போ மன்றத்துக்கு வந்தவுடனே அதை ஒரு பழக்கத்துக்கு விளக்கத்துக்கு நடுவில் நின்றுட்டு போராடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குதுங்கய்யா. இதை விட்டுட்டு வெளில வரத்துக்கு எப்படி அப்படின்ற ஒரு கேள்விங்க. இன்னும் ஒரே ஒரு கேள்வி இருக்குதுங்கய்யா. அதாவது ஆக்சுவலாக நீங்கள் இப்போ ஸ்பீச்சில் வந்து சொல்லியிருந்தீங்க, நிறைவேறாத ஆசை வந்து மனசில் எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் கடவுளுக்கும் நமக்கும் தூரம் அப்படின்ட்டு இருக்குதுங்கய்யா. இப்போ பார்த்தீங்கன்னா காலேஜ் படிக்கிறப்ப எனக்கு வந்து ஆர்ட்ஸ் அந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்ற ஆர்வங்கய்யா. நான் அதாவது கம்ப்யூட்டர் எடுத்து ப்ரோக்ராமிங் அந்த மாதிரி வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து அந்த நிறைவேறாத ஆசை இருந்தது. ஒருவேளை இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு தான் சொல்லுவாங்கல்ல. ஒருவேளை ஆர்ட்ஸ் எடுத்து அதை எடுத்திருந்தா ஒரு மீடியா அது சம்மந்தமான வேலைக்கு போயிருக்கலாமா, இந்த வேலை எடுத்ததுனால தானே இவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட படிப்பு, வீடு, இது செலவு. இப்போ நம்ம ஒரு சென்னையில் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு ஒரு 80,000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கோம் சம்பளம். பட் இது திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம போக முடியாது. ஸோ இது ஒரு நிறைவேறாத ஆசை இருக்குது. இது எப்படிங்க மாற்றிக்காது? இது 2க்கு ஒரு விளக்கம். வாழ்க வளமுடன். கொஞ்சம் அதிக நேரம் எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறேன் இந்த கேள்விக்கு. முதல் கேள்வி எடுத்துக்குவோம். மரகரிஷி அவர்கள் இது வந்து முதல்ல இந்த மாதிரியான ஒரு செயல்கள், எண்ணங்கள், அதற்குண்டான முயற்சிகள் இயற்கையாக வர்றது தான். ஏன்னா நம்ம உடலில் இருக்கிற எக்ஸஸாக இருக்கிற ஜீவவித்து குழம்ப நாம் செலவு பண்ணி ஆகணும். கொஞ்சம் யங்காக இருக்கும் பொழுது அதனுடைய தாக்கம் நம்முடைய எண்ணத்தில், என்னுடைய செயலில் இருக்கும். அதுவும் இன்றைக்கி இருக்கிற சமுதாயத்தில் ஃபிங்கர் டிப்பில் அது நமக்கு வந்து ஈஸியாக கிடைக்குது. அந்த காலத்தில் அப்படிலாம் சான்ஸ் இல்லை. இப்போ நமக்கு அது ஈஸியாக கிடைக்கிறதுனால இது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு 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 ஆர்வம், ஒரு எண்ணம். ஸோ அது இயற்கை தான். அது வந்து பெரிய தப்பு இல்லை. அது கழிக்க வேண்டிய ஒரு விஷயம், அவ்வளோதான். ஆனால் அது இயற்கை தான் அப்படிங்கினாலும் இப்போ மகரிஷி சொல்லியிருப்பாங்கல்ல, உணர்ச்சிகளுக்கு அடிமை, அறிவு உணர்ச்சிகளுக்கு அடிமையாவது இயல்பு. ஸோ இது இயல்பு தான், இயற்கை தான். ஆனால் அறிவால் உணர்ச்சிகளை வெல்வது உயர்வு. ஆனால் இந்த இடத்துல இந்த முறையற்ற பால் கவர்ச்சி அப்படிங்கிற ஒரு சின்ன மேட்டரில் நாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இதில் தான் வந்து இந்த புலன் இன்பங்கள் 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை, நிறைய புலன்கள் இதனால சந்தோஷம் அடைகிறது. வெறும் ஒரு சூப்பராக டேஸ்ட்டாக ஒரு இட்லி சட்னி சாம்பார் சாப்பிட்டா நாக்குக்கு மட்டும் டேஸ்ட்டு, நாக்கு மட்டும் என்ஜாய் பண்ணுது. ஆனால் இந்த விஷயத்தில் பல விஷயங்கள், அது தொடு உணர், நிறைய விஷயங்கள் அதில் பலன் அடைகிறதுனால அதில் அதீத ஒரு ஆர்வம், அதீத ஒரு ஈடுபாடு பெறுவது என்பது ஒரு இயற்கை. ஆனால் கண்டிப்பாக இந்த முறையற்ற பால் கவர்ச்சிங்கிற ஒரு விஷயத்தில் நாம் இதை ஒழுங்குபடுத்தலை என்றால், நான் இதை சீரமைக்கலை என்றால், இன்னும் வரக்கூடிய சமுதாயத்தில் என்னுடைய குழந்தைகளோட லைஃப்பில் இது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை நான் உருவாக்குகிறேன்னு ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிச்சு பார்த்துட்டிங்கன்னா டப்புன்னு இதுலேருந்து வெளியில் வந்துடுவீங்க. இது வந்து இன்னைக்கு நான் பார்க்குறது, நான் செய்கிறது, இதில் வந்து யாருக்கும் தெரியாது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். நம்ம கருமையத்தில் பதியுது, பிரபஞ்சத்தில் பதியுது. இந்த 2லையும் பதியும் போது என்கிட்ட பதியுதுன்னா பதிகிற அதே நொடியில் என்னுடைய குழந்தைகளிடமும் அது பதிகிறது. எப்போ வெளிக்காட்டணுமோ எலுமிச்சம்பழ விதையை போட்டால் உடனேலாம் எலுமிச்சம்பழம் வராது. எப்போ காய்க்கணுமோ அப்போ காய்க்கும். அவனுக்கு எப்போ எதை அவன் தப்பாக செய்ய முடியுமோ அந்த சூழ்நிலையில் இது எடுத்து காட்டும். அப்போ அதை செய்ய தூண்டும். அதற்கு என்னுடைய பதிவு காரணமாக இருக்கிறது. இதை கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பார்த்துட்டிங்கன்னா அப்போ இந்த விளைவை நாம் யூகித்து, ஓ நோ, இயற்கை தேவைதான் இது, அதை நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் மூலமாக மற்றும் தீர்த்துக்கிற ஒரு செயலை விடாமல், அதில் குறை வைக்காமல் எப்படி செய்ய முடியுமோ கொஞ்சம் யோசித்து பார்த்து அதை நீங்கள் செயல்படுத்தி கொண்டு இதில் நாம் நோ 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 இது தப்பாச்சே, முறையற்ற பால் கவர்ச்சியே கற்பு நெறி, இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவானது தான்
அப்படிங்கிற அர்த்தத்தில் கொஞ்சம் நீங்கள் ஒரு சங்கற்பத்தை போடுங்க. சங்கற்பத்தை போட்டுட்டு இந்த மாதிரி சூழ்நிலை வர்ற நேரத்துல எல்லாம் இன்னொரு டாஸ்க்கை கையில் வச்சுக்கோங்க. நான் சும்மா இருக்கிற நேரம்லாம் இந்த புத்தகத்தை படித்து முடிக்க போகிறேன் 1 மாசத்துல. ஒரு கையில் ஒரு புத்தகத்தை வாங்கிக்கோங்க, இதை படித்து முடிக்க போகிறேன் அப்படின்னு எப்போ உங்களுக்கு அதை பார்க்கணும்னு தோணுதோ, இது பண்ணணும்னு தோணுதோ, உடனே இந்த புக்கு ஞாபகம் வரணும். முதல்ல சங்கற்பத்தை போடுங்க. நாளைக்கே ஆரம்பிச்சிடாதீங்க. 1 மாசம் சங்கற்பத்தை மட்டும் சொல்லுங்க. கருமையத்தில் பதிஞ்சிரும். 1 மாசம் கழிச்சு இதை செயல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நாளைக்கே நான் நாளையிலிருந்து விட்டுற போறேன், இது ஒரு பெரிய ஷாக்கு. இந்த ஷாக்கும் நமக்கு பிரச்சனையை தான் உண்டு பண்ணும். தலைவலி வரலாம், இல்லை வேற ஏதாவது ஒரு டென்ஷன் ஆகும், சம்மந்தமே இல்லாமல் ஒய்ஃப்ட்ட கோவப்படுவோம். இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் உள்ள நம்ம அமுக்கி போடுறதுனால. ஸோ இதை கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்கள் ஈஸியாக வெளியில் வந்துடலாம். முதல்ல நான் உங்களை பாராட்டணும். இதை இவ்வளவு ஓப்பனாக நீங்கள் இதை நிறைய பேர் சொல்கிறது இல்லை. இவ்வளவு ஓப்பனாக நீங்கள் கேட்டு இதுக்கு தீர்வு கேட்குறீங்க பாருங்க. நீங்கள் பாதி கிணறு தாண்டின மாதிரி தான். மிகப்பெரிய பாராட்டுகள். இப்போ 2வது விஷயம், நிறைவேறாத ஆசைகள். ஆர்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் குயிக்காக எவ்வளோ ஷார்ட்டாக சொல்ல முடியுமோ நான் ஒரு சின்ன இதை சொல்லிடுறேன். நான் ஃபஸ்ட்டு வேலை பார்த்தது ஃபெர்டிலைசர் பிளான்ட்டில் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியராக வேலை பார்த்தேன் இந்தியாவில். அப்புறம் நான் வெளிநாடு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் ஒரு நோக்கத்தில் வெளிநாடு போகிறதுக்கு ட்ரை பண்ணும்போது, உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் 5 வருஷம் கூட ஆகலை, அதனால் அந்த ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனியில் உன்னை செலக்ட் பண்ண முடியாது, குறைஞ்சது 5 வருஷம் ஆகுன்ட்டாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, எவன் வேலை கொடுக்கணும் அதில் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேல்ஸில் வேலைக்கு போயிட்டேன். ஸோ மெயின்டெனன்ஸ்லேருந்து சேல்ஸுக்கு போயிட்டேன். இந்த சேல்ஸு போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு 10 பேரை மீட் பண்ணி கேட்டேன். எனக்கு போய் சொல்ல தெரியாது, எல்லாத்துலேயும் பேச பிடிக்காது, நல்ல இங்கிலீஷ் பேச வராது, சேல்ஸில் சக்ஸஸ் ஆக முடியாதுன்னாங்க. ஆனாலும் அந்த ஜாப்பை நான் எடுத்துட்டேன். இப்போது நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இங்கே வந்ததுக்கப்புறம் சேல்ஸில் ஆரம்பித்த அப்புறம் இங்கே 27 வருஷம் ஆச்சு. இந்த ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனியில் வர்றவங்க ஃப்ரெண்ட்ஸு, என்னுடைய ஜூனியர் சீனியர்ஸ் இவங்கெல்லாம் பார்க்கும்போது, சார் இந்த கம்பெனியில் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தால் இதே மாதிரி நம்மளும் செட்டில் ஆகிருக்கலாமே அப்படின்னு என் மனசில் உறுத்திக்கிட்டே இருக்கும். அவங்க வந்துட்டு போனப்புறம் என் ஒய்ஃப்ட்ட புலம்புவேன், சே என்னுடைய ஃபீல்டு மெயின்டெனன்ஸ், நான் அதை விட்டது மகா பெரிய தப்பு. இன்னமும் எனக்கு மெயின்டெனன்ஸ் வேலை தான் பண்ணணும்னு ஒரு ஆசை உள்ள துடிச்சிக்கிட்டே இருக்குது. அப்பப்போ கொக்கி போட்டு என்னை படுத்திக்கிட்டே இருக்குது. இப்போ நான் சேல்ஸ்லேருந்து மெயின்டெனன்ஸுக்கு போகலான்னு சொன்னால் ஒருத்தரும் எடுக்க மாட்டாங்க. மெயின்டெனன்ஸ்லேருந்து சேல்ஸ் வந்துடலாம், சேல்ஸ்லேருந்து மெயின்டெனன்ஸ் போக முடியாது. ஏன்னா அந்த ஃபேக்ட்ரி என்விரான்மெண்ட்லேருந்து டச் விட்டு போச்சு. இப்படி தான் எல்லாரும் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. நீ இனிமேல் மாற முடியாது, இதில் நீ என்ன செய்ய முடியும்னு யோசிச்சுப்பார். இதை ஓப்பனாக நான் கேட்கும்போது நிறைய பேர் என்கிட்ட அந்த அட்வைஸ் தான் கொடுத்தாங்க. இந்த வேதாத்திரியத்தில் நான் உள்ள ப்ராக்டிஸ் பண்ண தான் புரிஞ்சுது, முடியாது என்பது முட்டாளின் வார்த்தை. அது என்னது, அவர் என்ன சொல்றது, அவன் என்ன டிசைட் பண்றது, நான் மெயின்டெனன்ஸுக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வருஷம் டார்கெட் வச்சு கண்டிப்பாக மெயின்டெனன்ஸில் நான் ஒரு ஜாப் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது ஆரம்பித்த கொஞ்ச நாளில் இங்கே இருக்கிற ஆயில் அண்ட் கேஸில், கத்தாரில் இருக்கிற கவர்மெண்ட் ஆயில் அண்ட் கேஸில் எனக்கு ஒரு வேலை கிடைச்சிது. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த வேலையில் சேர முடியாத அளவுக்கு இப்போ நான் வேலை பார்க்குற கம்பெனியில், நீ 2 வருஷம் தான் ஆச்சு, நீ இப்போ அங்கே போகிறது நல்லா இருக்கா, உங்களுக்காக நாங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கோம், நீ ஏன் அங்கே போகணும் இப்படின்னு சொல்லி என்னை நிப்பாட்டிட்டாங்க. ஓகே, அப்புறமும் என் ஆசை விடலை. ஆசை என்ன, அந்த ஆள் மனசில் இருக்கிற அந்த துடிப்பு, மெயின்டெனன்ஸ் ஜாப்புக்கு போகணும், ஆயில் அண்ட் கேஸில் ஒர்க் பண்ணணும், கவர்மெண்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணணும். இது இந்த ஆசை சிரமத்தில் பயிற்சியை போட்டேன். அந்த ஆசை சிரமத்தில் பயிற்சியில் முடிவு என்ன போட்டேன், நோ மெயின்டெனன்ஸ் ஜாப் போகிறேன், இவ்வளவு ஆழமாக ஒரு பேஷனாக இருக்கு எனக்கு, ஏன் அதை விடணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய 42வது வயசில் இந்த முடிவு எடுத்தேன். ட்ரை பண்ணுறோன்ட்டு ஒரு கம்பெனியில் ஒரு 2 டெஸ்ட்டு, ஒரு இன்டர்வியூ எல்லாம் முடிச்சு என்னை செலக்ட் பண்ணி மெடிக்கல் டெஸ்ட்டு முடிஞ்சு இங்கே இருக்கிற ராஸ்லஃபானில் வேலை. அப்போ தான் என்னுடைய ஓனர் ஒரு 1/2 மணி நேரம் என்கிட்ட பேசினார் உட்காந்து. இந்த வயசில் போய் ஃபேக்ட்ரியில் போய் ஒர்க் பண்ணணுங்க, வயசாக நீ மேனேஜர் ஆகணும், ஜென்ரல் மேனேஜர் ஆகணும்னு யோசிப்பியா, உன் மூளை ஏன் இப்படி கீழே நோக்கி போகுதுன்னு என்ன ஒரு பிரெயின் வாஷ் பண்ணார். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், அக்செப்ட் பண்ணிவிட்டு அவர் என்கிட்ட ஒரு பேப்பரை கொடுத்து, உனக்கு என்ன சம்பளம் வேணும், என்னென்ன வேணும் நீ எழுது, அதுதான் சம்பளம், நான் எதுவுமே சொல்ல மாட்டேன்னாரு. நானும் கண்ணமானிக்கு எழுதினேன், எல்லாத்துக்கும் எஸ்ன்னு சைனை போட்டு கையிலையும் கொடுத்தாரு. நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். அப்புறம் இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன்னா, உங்கள் மனசில் ஒரு ஆள் மனசில் ஒரு எண்ணம் இருக்கா, ஒரு பதிவு இருக்கா, ஒரு ஆசை இருக்கா, நிறைவேறாமல் இருக்கா, 2 வழி தான். ஒன்று, நிறைவேற்றி சமன் செய்யணும், இல்லை நிறைவேறாமலேயே சமன் செய்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை யோசிக்கணும். நான் முதல் வழியை தேர்ந்தெடுத்தேன். என்னென்னு, வேலை கிடைக்காதுன்னு இவன் என்ன சொல்றது, இந்த ஃபீல்டில் போகக்கூடாதுன்ட்டு நான் வாங்குறேன். 2 வேலை வாங்கினேன், 2 அப்பாயின்மெண்ட் இன்னமும் என்கிட்ட காப்பி இருக்குது. அது மெடிக்கல் டெஸ்ட் முடிகிற அளவுக்கு என்கிட்ட காப்பீஸ் வச்சுருக்கேன். அப்போ ஏன் ஆள் மனசில் நான் என்ன போட்டுட்டேன், உன் ஆசை தானே, வேலை கிடைச்சிட்ட, 2 வேலை கிடைச்சிதே, ஆனால் நான் தீர்மானம் பண்ணியிருக்கேன் இப்போ எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் அதை சமன் பண்ணிட்டேன். எனக்கு அதுக்கப்புறம் ஒரு துளி கூட அந்த ஆசை எனக்கு வந்ததே இல்லை.
ரெண்டாவது, இந்த வேலை என்னுடைய தகுதிக்கும் என்னுடைய திறமைக்கும் இப்ப இருக்கிற என் குடும்ப சூழ்நிலைக்கும் ஒத்து வராது, இப்ப நான் வேலையை மாத்துறது, ஃபீல்டே மாத்துறது அப்படிங்கிற ஒரு சின்ன ஆராய்ச்சியை பண்ணி நல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணி மாற முடியுமா மாற முடியாதான்னு ஒரு 50 பேர்கிட்ட கேளுங்க, அவர்களுடைய அனுபவங்களை வாங்குங்க, இப்போ ஒரு முடிவுக்கு வாங்க. மாற முடியுமா மாற முடியாதா? மாற முடியாதுன்னா அதை சங்கற்பமா போட்டுட்டீங்கன்னா ஜென்மத்துக்கும் அந்த அந்த நிறைவேறாத ஆசை என்பது சமநிலை செய்யப்படும். இதை சமன் செய்யாத வர உங்க தூக்கம் கூட ஆழ்துளை தூக்கமாக இருக்காது. நிறைவேறாத ஆசை எத்தனை இருக்கோ, மகரிஷி அவர்கள் ஒரு ஸ்பீச்சில் சொல்லியிருப்பாங்க, நிறைவேறாத ஆசை இது வந்து ஒரு படகுன்னு சொன்னால், நிறைவேறாத ஆசை கூட கூட இந்த படகோட ஒரு ஓரத்துல லக்கேஜை கூட்டிக்கிட்டு இருக்கோம், இப்படியே கவர ஆரம்பிச்சிடும். அப்போ நிறைவேறாத ஆசைகள் அட் அ டைம் 1 இருக்கலாம் 2 இருக்கலாம், அது தெளிவான நோக்கத்தோடு இருக்கணும். 5 வருஷம் ஆகும், 2 வருஷம் ஆகும், 6 மாசம் ஆகும். இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனாலதான் என்னுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணியிருக்கேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்ங்கய்யா. அந்த மாதிரி ஷேக்கெல்லாம் எங்க வாழ்க்கையில வர மாட்டேன்றாங்கய்யா. வாழ்க வளமுடன். நீங்க செய்ய வேண்டியது, சூழ்நிலைகளை நாம் தான் உருவாக்குகிறோம். ஸோ நீங்க எந்த அளவுக்கு தன்னலம் இல்லாமல் பிறருக்காக சேவை செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ, அப்ப உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவோ, உங்களுக்கு என்ன தேவையோ அதை விட பல மடங்கு இயற்கை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை நான் இந்த ஒரு விஷயத்துல இல்லை, நிறைய விஷயத்துல அனுபவிச்சு நான் சொல்றேன். ஸோ அதனால நம்ம செய்ய வேண்டியதை கரெக்டாக செய்துட்டோம்னு சொன்னால், அவனுக்கு தெரியாது நான் எவ்வளோ கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், எதை செய்யணும், என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அவனுக்கு தெரியும். நான் சொல்லி அவன் செய்கிற அளவுக்கு அவன் முட்டாள் கிடையாது, பேரறிவு படைத்தவன். ஸோ இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டு, மேல்பதிவு இந்த ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தி இந்த நொடி முதல் என்னுடைய கடமையை யாருக்கும் துன்பம் இல்லாமல், அதை நீங்கள் தன்னலம் இல்லாமல் செய்ய முடியுமான்னு பாருங்க. கண்டிப்பாக இந்த ஷேக்கில் எனக்கு வந்த ஷேக்கை விட பல மடங்கு பவர்ஃபுல்லான ஷேக் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை